Welcome to Sayyid WTF. Who's the mood, bro? How's the mood? Yeah. Like I'm literally living in the meme of I was right, but that podcast. வந்து we lost another season. எனக்கு வந்து கண் முன்னாடி தெரியுது இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. We have called out every single thing that happened this season and every single thing happened. எல்லாமே நடந்திருக்கு. நம்ம சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் அகைன் ஒரு சீசன் நீங்க குவாலிஃபை பண்ணல, தொடர்ந்து 3 வருஷம் யூ ஹவ் நாட் குவாலிஃபைட். இதை விட ஒரு லோ கிடையவே கிடையாது ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு. ஐ டோன்ட், அதாவது Bro, லைக் support during என்ன வெங்கட் இப்படிலாம் பேசக்கூடாது. இப்படிதான் நம்ம வந்து கஷ்டமான நேரத்துல கூட இருக்கணும். அதாவது கஷ்டமான நேரத்துல கூட இருக்கணும்னு சொல்றவன கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன் ப்ரோ. ஆனா ஒருத்தர் ட்விட்டர்ல வந்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேசும்போது நான் வித்தியாசமா பண்ணுவேன் அப்படின்னு வர யாருன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். தரணி அவரே தான். அதாவது என்னன்னா ஃபிளம் அண்ட் ருட்டு these two guys have gotten this young டேய் போன வருஷம் 4 வின், இந்த வருஷம் 6 வின், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஒண்ணு அந்த 6 வின்னும் ரொம்ப மோசமான டீம்கிட்ட ஜெயிச்சோம். எவ்வளவு நல்ல டீம்கிட்ட எல்லாம் குடிக்கும். அதாவது இதை விட கேவலமாகற மாதிரி சில டீம் வந்துச்சு, அதை ஜெயிச்சோம். ஆக்சுவலி அந்த 6 வின்னு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்லி பிளேயர் ஸ்டெப்ட் அப். சஞ்சுலாம் நம்ம கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கவே இல்லை, பட் சஞ்சு ஹஸ் பீன் இன்கிரெடிபிளி கன்சிஸ்டன்ட். அடுத்து முகேஷ் சௌத்ரிலாம் பவுலிங் சான்ஸே கொடுப்போமான்னு தெரியாத முகேஷ் சௌத்ரி ஸ்டெப்ட் அப். இவ்வளோ பண்ணி தான் உங்களுக்கு அந்த 6 வின்னு, அது கூட கிடையாது இல்லைன்னா உங்களுக்கு லைக் வாட் எவர் ஸ்ட்ராட்டஜி தே ஹேட். எனக்கு இன்னொரு ஹோல் எனக்கு புரியல ப்ரோ. நடுவுல ஒரு இந்த உருட்டு இல்லாம இன்னொரு உருட்டு என்னன்னா, இவ்வளோ இன்ஜூர்டு பிளேயர்ஸ் இவ்வளோ பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆயிட்டாங்க, அப்புறம் எப்படிங்க ருத்ராஜ் கைக்வாடு கழட்டுவார் அப்படின்னு கேக்குறாங்க. இன்ஜுரி ஆச்சு, நான் ஒத்துக்கிறேன், சரியா? சரி, யாருக்கு இன்ஜுரி ஆச்சு? நேதன் எலிஸ் இன்ஜுரி, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இன்ஜுரி, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. நேதன் எலிஸ் இல்லைன்னாதான் இவங்க ஜேமி ஓட்டனே ஆட வச்சாங்க. போன வருஷமே ஆட வைக்கல. ஸோ உனக்கு வந்து அந்த இன்ஜுரி பெருசா உனக்கு லாஸ் ஆகல. ஜேமி ஓட்டன் உள்ள ஆடிட்டான். ரெண்டாவது யாரு? ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி, லைக் டு லைக் ஊரில் பட்டேலே ஃபர்ஸ்டே ஆட வச்சிருந்தா எவ்வளோ கேபிட்டலைஸ் பண்ணிடலாம். லேட்டரா வந்து ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி அடிச்சான். அடுத்தது வந்து கலீல் அகமது இன்ஜுரி. எல்லாரும் இன்னொன்னு மறக்கறாங்க. ஊரில் பட்டேல் அடிச்சது ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி மட்டும் கிடையாது. ஒரு 2 மேட்ச்ல விக்கெட் போயிருந்தப்போ டக்குன்னு வந்து ஒரு 10 பால் 20 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போவான். ஆயுஷ் மாத்திரை ஷூஸ் ப்ரோ. எஸ், எக்ஸாக்ட்லி. பெரிய லாஸ்ட் கிடையாது. இன்னொன்னு கலீல் அகமது இன்ஜுரி, முகேஷ் சௌத்ரி ஐ வில் டெல் ஹி ஓவர் பெர்ஃபார்ம் தென் கலீல் அகமது. எஸ், he was much better than கலீல் அகமது honestly. அவன் வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண. அவனை விட வேற ராமகிருஷ்ணா கோச் ஒரு மேட்ச் தான் ஆனா, எப்படி நீங்க அடுத்த மேட்ச் உட்கார வச்சிருக்க போறீங்க? சோ இன்ஜுரினால நீங்க வந்து ஊத்திட்டு போச்சுன்னு நடிப்பே வேணாம். எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் 1-1 ஒரு கிடைச்சது. அதை விட நல்லாவே தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. சும்மா இந்த முட்டெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்து ஆடிட்டு இருக்க கூடாது. அதாவது எனக்கு வந்து சப்போர்ட் டியூரிங் பேட் டைம் சொல்றேன்ல, நான் வந்து சில கேள்வி எல்லாம் கேட்கறேன் ப்ரோ. அந்த கேள்விக்கெல்லாம் உனக்கு பதில் மாரி சொல்லிடுறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரோ ஒருத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நான் சத்தியமா ஓகே இட்ஸ் ரியலி பேட் டைம் அண்ட் சப்போர்ட் தெம், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல ஜாக் ஃபோல்ஸ் ஏன் எடுத்தாங்க அதை பத்தி சொல்ல சொல்லு. ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டோம். ஆக்ஷன் டினைட் ஸ்ட்ராட்டஜி மறந்து போச்சுன்னா சொல்லக்கூடாது, வந்து பதில் சொல்லிட்டோம். ஆக்ஷன்ல என்ன கழட்ட போனேன்? சரி, ஒரு தப்பு ஜேக்கப் டஃபிக்கு பீட் கூட பண்ணாம ஜாக் ஃபோக்ஸ் போனீங்க, அதான் கேள்வி. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. இந்த 2 பசங்களை நாங்க வந்து ட்ரஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் இன்வெஸ்டிங் இன் ஏதோ தோனிட்டு வந்து கத்திட்டு வந்துட்டானுங்க ப்ரோ. பிட்டை எடுத்துட்டு வந்து இந்த ட்ரஸ்ட் ஆஃப் ப்ராசஸ்ங்கிற வார்த்தையை மட்டும் ஓலோன்னு ஓத்துட்டானுங்க. எப்படின்னா, நான் திரும்பி சொல்ல பாருங்க, 2 பேரும் தப்பா எடுத்துட்டு சூத்த மூட்டு சரி ஓகே உட்காருப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆக்ஷன்ல தெரியாம இப்ப 27 கோடி ஆக்ஷன் அன்னைக்கு ஃபக்கப்போட நிறுத்திக்கணும். அந்த ஃபக்கப்பை சரி பண்ற ஒரு பொய் சொல்லிட்டு அது மேல போய் சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாக்கணும் தெரியுங்களா? அந்த மாதிரி அந்த ஒரு ஃபக்கப் வந்து இழுத்துக்கிட்டே போனானுங்க. ஐ வில் டெல் யூ சம்திங். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேட்சை ஜெயிக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நம்ம அவுட். 4th மேட்ச்ல வந்து நம்ம ஜெயிச்சோம். அதுல வந்து அகில் ஹுசைன் வந்து பவர் பிளேல போட்டாப்ல. கிட்டத்தட்ட 10 அகாடமில போட்டால, அதுலயே கிட்டத்தட்ட 8 டாட் பால் என்னமோ போட்டாரு. 2 இதோட சேர்த்தி 2 நோ பாலோட சேர்த்தி. அப்பயும் ஓவர் கட் முடிக்கல. அடுத்தது கேகேஆர் மேட்ச் 4 ஓவருக்கு 26, சரிங்களா? 4 ஓவர் 26க்கு போட்டவன அடுத்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல உட்கார வச்சாங்க. ஆமா, உட்கார வச்சு ஆத்தி மாறச்சாங்க. அதே கர்மம் தான். என்ன கான்செப்ட்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் போட மாட்டானாமா. இன்னைக்கு அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கிறான் அவன். அதாவது மேட்ச் இல்ல கேளுங்க. அது இல்லாம இதுல பல மேட்சுகள் வெறும் 3 ஓவர்சீஸ் பிளேயரோட ஆடி இருக்கோம் நம்ம. ஆனா உள்ள யாருப்பா? பிரசாந்த் இருப்பான், கார்த்திக் சர்மா இருப்பான். ஆனா ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஒரு ஆள் கம்மியா ஆடிட்டு இருந்திருப்போம். இன்னொன்னு ஒரு மேட்ச் 2ன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் 2 ஓவர்சீஸ் பிளேயரோட ஆடணும். ஒரே ஒரு மேட்ச். பதில் சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம் டீம் செலக்ஷன்ல. அடுத்தது எம்ஐ மேட்ச்ல வந்து 4 ஓவர் 17 4 விக்கெட்ஸ் அகில் ஹுசைன், சரிங்களா?
அதுக்கு அடுத்தது நம்ம விளையாண்ட மும்பை மேட்ச்ல 2 மேட்ச்மே ஜெயிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இன்னொரு மும்பை மேட்ச் விளையாண்டோம். அதுல அகில் ஹுசைன் கிடையாது. கிடையாது. அந்த மேட்ச்ல அகில் ஹுசைன் கிடையாது. அதுல யார் தெரியுங்களா அண்ணா? பிரசாந்த் ஹீரோ ஆடுனான். பிரசாந்த் ஹீரோ ஆடி 12 எக்கானமி. 2 ஓவர் 25 ரன். இருங்க மும்பை மேட்ச்லயே ஃபர்ஸ்ட் மும்பை மேட்ச்ல முகேஷ் சௌத்ரி எவ்வளவு தெரியுமா? எப்படி போட்டான்? 7.8 எக்கானமில. செம்மையா போட்டான். அல்டி எடுத்தானா? அடுத்த ஜிடி மேட்ச்ல முகேஷ் சௌத்ரி ஆடல. அந்த டே மேட்ச்ல சர்ஃப்ராஸ் உள்ள இறக்கி விட்டான்னு தெரியுங்க அவசரமா. ஜிடி மேட்ச்ல ஆடல. இதுக்கெல்லாம் பதில் சொல்லு நீ ஃபர்ஸ்ட். சரி அத விட்டுறா. இது எல்லாமே முடிச்சா. அகில் ஹுசைன் கடைசியா அந்த எல்எஸ்சி மேட்ச்ல டிராப்டு. ஆனா வீர் உள்ள இருந்தான். வீருக்கு ஓவர் கொடுக்கல. ஓவர் குடுக்கல. எனக்கு என்ன ஓவர் புரியலன்னா கொடுக்கல. இதுக்கெல்லாம் இதுக்கு வந்து என்ன சொல்றேன்? இதுக்கெல்லாம் யாரா இந்த டெசிஷன் மேக்கிங் ஏன்னா உள்ள போய் சொதப்பலாம்டா. ஓகே உள்ள போய் பிளேயர் சொதப்பலாம். பிரஷர்ல சொதப்பலாம். ஓவர் ரொட்டேஷன் சொதப்பலாம். அதெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தெளிவா உட்காந்து டீம் உட்காந்து கேப்டனும் கோச்சும் 2 பேரும் உட்காந்து எடுக்கிற முடிவு. இது ஏன் இப்படி பண்ணீங்க? இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நான் வந்து சப்போர்ட் பண்ண ரெடி. மை ஹோல் ஹார்ட்டட்லி சப்போர்ட். ஓகே இதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்ஷன்ல இருந்து இந்த டீம் செலக்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் லாஜிக் எக்ஸ்பிளைன் எங்கேயுமே பண்ணுங்க. எங்கேயுமே சரி கிடையாது ப்ரோ. எங்கேயுமே சரி கிடையாது. ஆக்ஷன்லயே நீங்க வந்து 2 பிளேயர் எடுத்திருக்கீங்க. உங்க 2 பிளேயருமே ப்ரூவ் பண்ணி தான் உங்க வாழ்க்கையில முன்னேறணும் இல்ல. ஆல்ரெடி கார்த்திக் சர்மா ப்ரூவ் ஆயிட்டான். அதோட நிறுத்திட்டு யூ குட் ஹவ் லைக் ஜஸ்ட் லெட் பிரசாந்த் வீர் கோ. சரி அப்படி நீங்க பிரசாந்த் வீர் ஆடியே ஆகணும்னா அந்த எல்எஸ்டி மேட்ச்ல ஆப்வியஸா அவனுக்கு ஓவர் கொடுக்கலன்னா அவன் இம்பாக்ட் பிளேயரா இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு லைக் டூபேயும் பிரசாந்த் வீர் 2 பேருமே ஆடுறானுங்க. அகில் ஹுசைன் உட்காந்துருக்கான். எனக்கு வந்து இவனோட எந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸுமே சுத்தமா லாஜிக்கே கிடையாது. இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னா ஆனா நிஜமாலே எனக்கு சொல்றேன். எக்ஸ்பிளைன் பண்ற யாரோ பதில் சொல்றீங்க பாருங்க. பதில் சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்றேன். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் உங்களுக்கு பின்னாடி என்ன மண்டையில ஓடுதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யாராச்சும். நான் தாராளமா சப்போர்ட் பண்ண ரெடி. மும்பை இந்தியன்ஸ்க்கு நடந்தது என்னன்னா பிளேயர்ஸ் டிடன்ட் ஸ்டெப் அப். தே வர் டாக்டிக்கலி வெரி 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 குட். பட் பிளேயர்ஸ் நெவர் ஸ்டெப்ட் அப் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். நமக்கு என்னன்னா இருந்த எக்ஸப்ட் 1 கை மேபி 2 கைஸ் எக்ஸப்ட் 2 கைஸ் இருந்த எல்லா பிளேயரும் தங்கம் ப்ரோ. எவ்ரிபடி ஸ்டெப்ட் அப். ஐ ஹேவ் டு கிவ் திஸ் டு தி பிளேயர்ஸ். நீங்க அது ப்ரோ கிஃப்ட் டு பிளேயர்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கலி அவங்க ஸ்டெப் அப் பண்ணணுங்க. மென்டலி எப்படி ஸ்டெப் அப் பண்ணிருக்கான்னு பாருங்க. எல்லா விளையாடுறவங்க தூக்கி உட்கார வைக்கிறான் வெளிய. அகில் ஹுசைனும் உட்கார வைக்கிறான். முகேஷ் சௌத்ரியும் உட்கார வைக்கிறான். இந்த மாதிரி பண்ண வச்சானா பிளேயரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ப்ரோ? அதாவது நீ அதிகமா காசு போட்டு யார் ஆக்ஷன்ல வாங்குறியோ அவனை தான் விளையாட பெர்ஃபார்ம் பண்றவன விளையாட வைக்க மாட்டார். இதுதான் என்னோட லாஜிக். அப்ப பிளேயரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஹவ் வில் கம் அண்ட் டெலிவர். நான்லாம் வந்து அகில் ஹுசைனா இருந்தா இந்த மேட்ச்ல வந்து மயரே கோச்சின் பவுலிங் போட்டுருப்பேன் நான். என்ன சும்மா உட்கார வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்ப நீ உட்கார வச்சுட்டே இருப்பேன்னு நான் வந்து ஒரு மேட்ச் ஒரு 12 எக்கானமி கொடுத்தான் bro. உடனே டிராப். ஏன் நீ வந்து இப்போ கார்த்திக் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் நான் 2-3 மேட்ச் சொதப்பினேன். அப்ப மட்டும் அவனை பேக் பண்ணேன். இந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் யாரு தெரியுங்களா? அதிகமா நான் வந்து ஆக்ஷனை யாரு கொடுத்துருந்தோம் அவங்க தான் ட்ரஸ்ட் ப்ராசஸ். மத்தவங்க எல்லாம் கிடையாது. கரெக்ட். அதாவது நான் என்ன சொல்ல வந்துட்டு இருந்தேன்னா நீங்க வந்து இவ்வளோ பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணா நீங்க 6 வின் எடுத்திருக்கிறது கேவலம். இந்த அஸ்வின் நான் போட்ட ட்வீட்ல அஸ்வின் நான் வந்து ஒரு சரியான ஸ்னேக்ன்றது இந்த ட்வீட்ல என்ன தெரியும். ஹி டசன்ட் ஹேவ் த பெஸ்ட் இன்டென்ஸ் ஆஃப் சிஎஸ்கே இன் இஸ் மைண்ட். அதாவது இந்த அது 6 வின் வந்தது பெரிய விஷயமாமா கிடையவே கிடையாது. போன வருஷம் யாருமே ஸ்டெப் அப் பண்ணாம யூ ஹேட் 4 வின்ஸ். இந்த வருஷம் யார் யாரெல்லாம் ஸ்டெப் அப் பண்ணிருக்கான்னு பாருங்க. சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, அகில் ஹுசைன், டெவால் பிரவிஸ் இன் சம் மேட்சஸ், சர்ஃபராஸ் கான், ப்ரோ ருத்ராஜ் அண்ட் டூபே இவங்க தவிர எல்லாருமே ஸ்டெப் அப் பண்ணாங்க. இன்க்ளூடிங் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்? இதுல வந்து நீங்க 12 பாயிண்ட் எடுத்ததுதான் கேவலம். நீங்க இன்னும் குவாலிஃபை ஆயிருக்கணும். இன்னும் இவ்வளவு பிளேயர் ஸ்டெப் பண்ற ஒரு டீம் குவாலிஃபை ஆயிருக்கணும். யூ டிடன்ட் குவாலிஃபை பிகாஸ் you did tactical mistakes and you diminished the individual performances of all these players. இதுதான் ட்ரூத். ஆப்ஷன்ல இருந்து டாக்டிக்கல் சேஞ்சஸ் வரைக்கும் எல்லாமே தப்பு இந்த சீசன் ஃபுல்லாவே. இல்ல ப்ரோ ஐ லேர்ன் சம்திங் நியூ. அதனால ஐ டேக் பேக் வாட் எவர் முட்டு ஐ கேவ் ஃபார் ருத்ராஜ். ஓகே சிவம் டுபே ஃபர்ஸ்ட் தான். பட் நான் வந்து எந்த டிபேட் ருத்ராஜ் இஸ் ஃபார் வர்ஸ் தென் சிவம் டுபே. சிவம் டுபே என்ன தெரியுங்களா? அவன் பர்ஃபார்மன்ஸ் அவன் பண்ணல அவ்வளவுதான். அதுக்கு வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம் இல்ல அவனை டிராப் பண்ணிட்டு போலாம். இவன் என்ன தெரியுங்களா? பீயிங் a captain also as a player டீமே புல் டவுன் பண்றான். இன் டர்ம்ஸ் ஆஃப் டீம் செலக்ஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓவர் ரொட்டேஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் டீம் மொரால், இன் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலயும் டீம் வந்து புல் டவுன் பண்றான் ப்ரோ. ப்ரோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அண்ட் டெல் தட் ஹி இஸ் வர்ஸ் தென் ஃப்ளமிங். உண்மையை சொல்ல போனா ஏன்னா ஃப்ளமிங் நேத்து போஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல கேக்குறாங்க ஸ்பின்னர்ஸ் ஏன் யூஸ் பண்ணலன்னு கேட்டப்ப ஐ டென்ட் ஹேவ் த டிஸ்கஷன் வித் ருத்ராஜ். அவனே சொல்றான் ஏன் அகில் ஹுசேனுக்கு ஒரு ஓவர் இருந்துச்சு, பிரசாந்த் ஹீரோ ஆப்ஷன் இருந்துச்சுன்னு ஃப்ளமிங் சொல்றான் ப்ரோ. அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னா பிளே தட் ஆப்ஷனுங்கிறது ஃப்ளமிங்கோட மைண்ட்லி இருக்கு. பட் இவன் ஒரு ஓவர் கூட அவங்களுக்கு கொடுக்கல ப்ரோ. அதாவது கிளாசன் வந்து ஸ்பின் பேஷர் ப்ரோ. நீ ஃபர்ஸ்ட் கிளாசன் இருக்கப்ப ஸ்பின்னர்ட்ட பால் கொடுத்ததே தப்பு. ஒரு 6 அடிச்சிட்டானா ஓகே நடக்கதான் செய்யும். கிளாசன் அடிக்கலாம் தான் பிரச்சனை. மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா கிளாசன் வந்து
அகில் ஹுசைனோட 2 பால் ப்ரோ. நல்ல பால். கிளாஸ் அண்ட் பிளேட் இட் பிரில்லியன்ட்லி. ஓகேவா? பட் அகில் ஹுசைன் வாஸ் ட்ரபிளிங் இஷான் கிஷன் ஆன் தி அதர் எண்ட். நார்மலா எம்எஸ் தோனியா இருந்திருந்தா he would have continued with same அகில் ஹுசைன் நூர் காம்போ அண்ட் choked them with ஃபீல்ட் செட்டப். இவன் ஒரு டைரக்ஷன் அடிக்கிறான், அங்க அப்படியே அடிச்சுட்டே இருக்கான். இவனுங்க ஃபீல்ட் செட்டப் அட்ஜஸ்ட் பண்ணல. ஒரு 6 ஒரு 4 அடிச்சோன்னே he backed away and went to the spacer immediately. இதான் இன்னைக்கு ப்ரோ நடந்தது. நீங்க வந்து ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கீங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எஸ் டூபே ருத்து இதுல டூபேவோட ருத்ராஜ் தான் வருஷம் சொல்றீங்களா? ஐ ஹவ் கம் டு பெட்டர் ரியலைசேஷன். ஃபிளெமிங் வந்து எவ்வளவு திட்டுனாலுமே ஐ திங்க் ஹி இஸ் கேப்பபிள் இனஃப் கோச் டு புட் கியூ ப்ரோ. டு பி வெரி ஆனஸ்ட். இந்த இந்த அது சீசன் வாட் எவர் ஃபிளெமிங் டிட் இன் மெகா ஆக்ஷன் ஃபக்கப் ஹி அட்லீஸ்ட் கரெக்டட் இட் லிட்டில் பிட். இன்னும் அந்த பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மா ப்ராப்ளம்லாம் நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மித்த எல்லாமே ஓரளவு இட் ஜெல் டுகெதர். த ரியல் கல்பிரிட் ஆஃப் திஸ் என்டையர் சீசன் இஸ் ருத்ராஜ் கைக்வாட். நீங்க போய் பாத்தீங்கன்னா 3 வின் 3 மேட்ச். பஞ்சாப் மேட்ச், ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் மேட்ச், செகண்ட் எஸ்ஆர்எஸ் மேட்ச். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி. இது இந்த 3 லாஸையும் யூ கேன் ரைட் இட் டைரக்ட்லி ஆன் ருத்ராஜ் கைக்வாட்ஸ் நேம். வேற எந்த இதுவுமே சொல்ல வேணாம். இந்த 3 லாஸுமே ஸ்ட்ரைட் ஆன் ருத்ராஜ் கைக்வாட். இஃப் யூ ஹேட் தீஸ் 3 wins you would be qualified right now. ப்ரோ 7வது மேட்ச்ல மும்பை கூட ஒரு ஸ்பெல் போட்டானுங்க ப்ரோ. யாரு? அகில் ஹுசைனும் 100 சேர்ந்து ஒரு ஸ்பின் ஷோ போட்டானுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பெல் அவன் திருப்பி போடல ப்ரோ. நிறுத்திக்கிட்டே இருக்கான் ப்ரோ. ஒன்னு அகில் ஹுசைனை டிராப் பண்ணிடுறேன் இல்ல போடவே மாட்டேங்கிறான். இப்போ வரைக்கும் அந்த ஸ்பின் சோக் ஸ்பெல்லே போடல ப்ரோ. இவன் என்ன ப்ரோ கேப்டன் போயிட்டு என்ன சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர் வச்சிருக்கியா? போயிட்டு வெறும் பேசர்ஸே ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அண்டு என்னன்னா 16வது ஓவரோ 16வது ஓவரோ அகில் ஹுசைன் போடுறான். நான் வந்து அப்பவுமே வந்து 100 கொண்டு வந்தானா, நான் அப்பவுமே யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்டா அகில ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா அகிலுக்கு 2 ஓவர் இருந்து 100க்கு 1 ஓவர் இருந்து அகில் 100 அகில்னு போட்டிருந்தா 3 பேர் அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவரா டேண்டம்ல வந்து அவன் குடுக்குற ஐடியால இல்ல. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆமா. அதாவது எனக்கு என்ன புரியலன்னா மூளையே இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ அவனுக்கு. அதாவது அகில் ஃபர்ஸ்ட் 100 போட விட்டான், அடுத்து அகில போட விட்டான். அப்போ கூட அகில் பவுண்ட் வெரி வெரி வெல். 5 ரன்ஸோ 6 ரன்ஸோ தான் அந்த ஓவர். அதுக்கப்புறம் அகிலுக்கு ஓவரே கொடுக்கல, முடிஞ்சு போச்சு. டெத்ல அன்ஷுல் கம்போஜும் அண்ட் அந்த இந்த பவுலிங் எக்ஸிகியூஷன் சிவம் டுபே ஓவர் தரான் ப்ரோ. இவனுக்கு மூலமயிர்னு இருக்கா இல்லையா? யாரா நீ? எனக்கு புரிய. எப்படி ஹவு டிட் யூ திங்க் ஆஃப் கிவிங் ஓவர் டு சிவம் டுபே? அது பெல்டிங் நடந்தா 12 ரன்ங்கிறது சேஃப் ஓவர் நான் நினைக்கிறேன். தப்பிச்சிட்டா அந்த ஓவர், இல்லைன்னா பெல்டிங் நடந்திருக்கும். எப்படி? அதாவது சிவம் டூபே ஓவர் கொடுத்தது கூட இது வந்து ஒரு ஸ்லோவான பிச்சு, மேபி தெர் இஸ் சான்ஸ் ஆஃப் விக்கெட் டேக்கிங்னு நினைச்சு கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன் ப்ரோ. அகில் ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம் அன்அக்செப்டபிள் கிரைம். 18th ஓவர் கூட அகில் கொடுத்துருக்கான். அதான் வந்து இந்த டாக்டிக்கல் மிஸ்டேக் எல்லாம் விட்டு வெளியே வந்தா கூட these 3 losses, பஞ்சாப், எஸ்ஆர்எச் 3 losses are directly in ருத்ராஜ் கைக்வாட்ஸ் பேட்டிங். நீங்க போய் பாருங்க ஸ்கோர் கார்டு. எனக்கு என்ன தெரியுங்களா, நான் அது கிரைம், அதை விட பெரிய கிரைம் எனக்கு டாக்டிக்கல் மிஸ்டேக் தான் ப்ரோ. ஏன்னா இவன் பண்றது இவன் அவுட் ஆகி புதுசா டிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் பண்ண பெரிய கிரைம் பேட்டிங்கா டாக்டிக்ஸா? 2 பேரும் சண்டை போட்டுட்டு ப்ரோ. அன்டவுட்டட்லி இட்ஸ் டாக்டிக்ஸ். கண்டிப்பா பெரிய சிஎஸ்கே பெரிய அடி. ஹிம் பீயிங் அஸ் கேப்டன், ஹிம் பீயிங் அஸ் பேட்டர் கூட பெரிய அடி கிடையாது. ஹிம் பீயிங் அஸ் கேப்டன் இஸ் a biggest blunder for சிஎஸ்கே. அது வந்து எப்போ சரி நீ வந்து யாரையா டிராப் பண்ணணும், ட்ரஸ்ட் யங்ஸ்டர்ஸ் டிராப் பண்ணா முதல் வேலையை உன்னை டிராப் பண்ணு. நான் வந்து பிரசாந்த் கூட நல்லா விளையாடுவேன். நான் சொல்றேன் கேள்வி, பிரசாந்த் கூட நல்லா விளையாடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கார்த்திக் சர்மா ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணோம். பட் அட்லீஸ்ட் டவுன் த லைன் ஹி இம்ப்ரூவ் த கேம். இந்த மேட்ச் சூப்பரா ஆனா 2 மேட்சுமே சூப்பரா ஆடி இருக்கான். நீ அந்த அளவு கூட உனக்கு ஒத்துமையே கிடையாது. நீ 13 மேட்ச் ஆடி நீ இம்ப்ரூவே பண்ணல. கார்த்திக் சர்மா இம்ப்ரூவ் பெட்டர். பிரசாந்த் 2-3 சிக்ஸஸ். என்னன்னா நேத்து மேட்ச் பார்த்துட்டு ஐ திங்க் ருத்ராஜ் கைக்வாட் வெரி செல்ஃபிஷ் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு அடிக்க வரலான்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் சிங்கிள் அடிச்சு சஞ்சுட்ட கொடுக்குறான். இதுக்கு சஞ்சுவை கிரிட்டிசைஸ் பண்றானுங்க. அதாவது என்ன சொல்றானுங்கன்னா சஞ்சு should have stayed till end of power play பண்ணானுங்க. டேய் அவனுக்கு ஆப்போசிட் எண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரைக்கர் இஸ் நாட் ரிலீசிங் த பிரஷர். அவன் எல்லா பவர் பிளேலயும் அவன் மட்டுமே பவுண்டரி அடிக்கணும்னு எப்படி அவன் அடிப்பான்? அதாவது ருத்ராஜ் பவர் பிளே என்ன பண்ணானா, பால் வந்தோடனே ஓகே சஞ்சு ஷுட் இல்ல நீங்க இது வந்து பேட்டிங் பிரச்சனையா சொல்றீங்க. நான் திருப்பி இன்னொரு டாக்டிக்கல் பிரச்சனையா சொல்றேன். இஃப் யூ வாஸ் a right captain, if he thought டீம் ஓவர் மை பிளேஸ் அப்படின்னு அவன் நினைச்சிட்டானா, எப்பயும் அவனோட ஓப்பனிங் பொசிஷனை தூக்கி ஆயுஷ் மாத்திரை கொடுத்திருப்பான், இல்ல அடுத்து ஊரியல் பட்டேல் கொடுத்திருப்பான். அவன் கொடுக்கவே கிடையாது. அகைன் ஐம் சேயிங் Dan is batting problems, his tactical selfishness is even worst bro. உண்மையை சொல்ல போனா அதுதான் ப்ரோ பெரிய ஊரியல் பட்டேல் ஆடி இருந்தா ஓகே, சஞ்சு சாம்சன் பெட்டரா இருக்குமே. இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். சஞ்சு சாம்சன் மிஸ்ட் அவுட் ஆன 600 ரன் சீசன். எனக்கு தெரிஞ்சு இஃப் சஞ்சு சாம்சன் ஹேட் அன் ஓப்பனர் லைக் ஆயுஷ் ஆர் ஊர்வில் ஆன் தி அதர் சைட், 600 ரன் சீசன் இந்த சீசன். He is in the form of his life.
நான் என்ன சொல்றேன், கார்த்திக் சர்மா ப்ரோ, பிரசாந்த் கில் இருக்கட்டுமா, ஐ வில் அக்செப்ட் தேர் போத் ஆர் வொர்த் தேர் 40 crores கூட வச்சுக்கோங்க. மினி அக்செப்ட் ஓகே பிரைஸ் ஹைப் ஆயிடுச்சு. ஐ வில் டெல் யூ இந்த டீமே பாருங்க. நீங்க வந்து ருத்துராஜ தூக்கிட்டு சர்ஃப்ராஸ், டூபேவ தூக்கிட்டு குர்ஜன் போட்டுக்கோங்க 6th பவுலிங் ஆப்ஷன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. இந்த டீம் பயங்கரமான டீம் எனக்கு ப்ரோ. எனக்கு என்னன்னா, நான் வந்து நேத்து டூபே தடவிட்டு இருக்கான். எனக்கு அவன் தடவுறது கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, என் கண்ணு ஆல்ரெடி அப்படியே செவந்து போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் பண்ண அந்த டெரரிசம்ல. என்னால டூபே கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. டேய் இவனும் தடவிட்டான்டா. இல்ல, இல்ல. டூபே எப்படி தெரியுமா? மச்சான் நான் வாங்க வேண்டிய அடி இன்னொருத்தன் வாங்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி குறுக்க வந்து அது எல்லாம் ஆனா அதான் நான் வந்து இவன் பார்த்துட்டு இருக்கேன். டூபே அடிச்சிட்டான் ப்ரோ. 6வது பால்ல ஒரு பவுண்டரி அடிச்சிட்டான். இவன் வந்து 10 ஓவர் நின்றுருக்கான் ப்ரோ. இது மாரி ஹிஸ்டரியிலேயே ஒரு பவர் பிளே பேட்ஸ்மேன் ஓப்பனிங் மேட்ச்ல இல்ல ப்ரோ. ஆடலன்னு நினைக்கிறேன். டூபே 6வது பால் பவுண்டரி அடிக்கிறான்னா, அவன் பைத்தியம் மட்டும் சுத்துறான். படல. இவன் சிங்கிள்ஸ் டொக்கு தான் ப்ரோ இவனுக்கு ஆடுறான். இன்டென்ட்டே திஸ் இஸ் மை பாயிண்ட். திஸ் ஹஸ் பீன் மை பாயிண்ட் ஃப்ரம் த பிகினிங். என்னதான் நீங்க டூபேக்கு எபிலிட்டி இல்லன்னு சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் டூபே வந்து செல்ஃபிஷ்ன்னு சொல்லாதீங்க. அவன் வந்து அடிக்கிறான். அவனுக்கு பந்து பால் பேட்ல பட மாட்டேங்குது. அது வேற பிரச்சனை. பட் ஹி ஸ்டில் ட்ரைட் டு ஹிட். ஸோ இன்னைக்கு வந்து ருத்ராஜ் பண்ணலாம் அன்அக்செப்டபிள் கிரைம். இதுக்கு மேல இஃப் சிஎஸ்கே கண்டினியூ வித் ருத்ராஜ் as a பேட்ஸ்மேன், கேப்டன் கூட விட்டுருங்க. பேட்டிங் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் a கிரைம். ஐ எம் நாட் வாட்சிங். ஐபிஎல் நான் ரிட்டையர் ஆகிறேன். எம்எஸ் தோனிக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறேன். ஐ எம் நாட் வாட்சிங். இல்ல இந்த இன்னொன்னு செலக்ஷன்ல இல்ல என்னன்னா, இது ஒரு டீம் அழகான செலக்ஷன் ப்ரோ. 6th பவுலிங்க்கு குர்ஜனுக்கு பதிலா பிரசாந்த் வீர் இருக்கான். நீ அவனுக்கு ஓவரும் தரல. நீ ஓவரும் அவனுக்கு கொடுக்கல. பேட்டிங்கே கிடைக்க போறல. அந்த 2 சுத்து இவன் சுத்துவான் ப்ரோ. குர்ஜனே சுத்துவான் ப்ரோ. பையன் 6 அடி இருப்பான். குர்ஜனுக்குலாம் போக வேணாம் ப்ரோ. அகிலோ 130 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிக்கிறான். அகில் ஹோசன் அடிக்க மாட்டானா? அப்பப்போ அது ஒரு 5 பாலுக்கு ஒரு 6 அடிச்சானா முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு இன்ஜுரின்னு சொல்றானுங்கல்ல. ஜேமியோ ஒருத்தனுக்கு பதிலா ஸ்பென்சர் ஜான்சன் டீசென்ட்டா தான் ப்ரோ டீசென்ட்டா தான் போடுறான். போறான். நம்ம இவனை ஸ்பென்சர் கேட்டா ஜான்சனை கலாய்க்கிறதுக்கு, நம்ம அத பத்தி நெனச்சதுக்கு அவன் அவ்வளோ மேட் ஹென்றி அளவுக்குலாம் அவன் வரிசையே கிடையாது. அவன் டீசென்ட்டா தான் போடுறான். ப்ரோ அதாவது நம்ம 4வது மேட்ச், 5வது மேட்ச்லாம் 4வது மேட்ச், 5வது மேட்ச்லாம் டீம் ஓரளவுக்கு செட் ஆச்சு ப்ரோ. இவனுங்களே தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கார்த்திக் சர்மாவையும் பிரசாந்த் வீரையும் உள்ள சொருகணும்னு சொல்லி டீமை இவனுங்களே எப்படியோ ஒளப்பி குவாலிஃபிகேஷன் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன சொல்றான்னா, ருத்ராஜ் கேக்கோட இன்டர்வியூல என்ன சொல்றான்னா, போன டைம் லாஸ்ட்ல முடிச்சேன். இப்போ கொஞ்சம் மேல வந்துட்டோம். இதுக்கு மேல நீ என்ன பண்ணுவ? 3வது 4வது போயிட்டு வருவ. இப்படியே போயிட்டே இரு. அதுக்குள்ள மெகா ஆக்ஷன் வந்துரும். திருப்பி லாஸ்ட்ல வருவ. திருப்பி நீ 6வது பொசிஷன் வரும். என்ன டீம்? அதாவது இல்ல நடுவுல இன்னி வேற இப்ப வரைக்கும் ஒண்ணு சொல்றானுங்க. இன்னொன்னு 5 கப் வாங்குனப்ப எப்படி இருந்தோமோ, 12 குவாலிஃபிகேஷன் 13 டைம் இதுக்கு குவாலிஃபை ஆனப்ப எப்படி இது யாரு கூடமோ அந்த இது மாதிரி யாரு இது யாரு நம்ம என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ்? என்ன நம்ம இவருதான் அவருதான் கூட இருந்தோமா அப்ப கூட அதெல்லாம் பண்ணது தோனிடா. இவரு கிடையாது. யாரு இப்ப யார் உழைச்சதெல்லாம் யார் குளிருக்கு ஆயிருது? இதுல தோனி வந்து 4 சீசன் டயலாக் ப்ரோ. இது இங்க எல்லாமே பாருங்க. ஓகே. இந்த தோனி வந்து டயலாக் இங்க சிம்பிள். தோனி வந்து 2013லயா சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சாரா? அதுக்கப்புறம் ஃபெயிலியர் தான் இல்ல ஐசிடிக்கு. 14 14ல ஐசிடி இது சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சாரா? அதுக்கப்புறம் ஃபெயிலியர் இல்ல தான் இல்ல ஐசிடி. ஐயோ இல்ல ப்ரோ. 2மே சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இது T20 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ப்ரோ. 2மே அடிச்சிருக்காரு. 2020 2மே அடிச்சாரு. 2020. 2014 2மே அடிச்சாரா? அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஃபெயிலியர் தான். கேள்வி கேட்கல. ஏன்னா அவரு அடிச்சிட்டாரு. நீ அடிச்சிட்டாரு. நீ ஒண்ணுத்தையும் நோட்டா கிடையாது. சரியா? நீ நோட்டாமலே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னா இதுல என்ன இதுல யூடியூப் என்னன்னா சேனல் இது என்ன யூடியூப் சேனல் நடத்துறீங்க? நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு விளையாடுறா ஒழுங்கா தயவு செஞ்சு. இதுல ஹையஸ்ட் பிளேட் 18 crore பிளே. இது எல்லாமே ஓகே ப்ரோ. என்னமோ இவன் வந்து இது லெகசி பில்ட் பண்ண மாதிரி மைக்ல மட்டும் சொல்லிடுவான். மைட் பி சமன் ஃப்ரம் ஆர்சிபி அப்படின்றான். டே ஆர்சிபி நீ கேப்டன் இருந்தப்போ உரண்டை வாங்கிட்டு உட்காந்துருந்தடா. நீ எல்லாம் பேசவே கூடாது. அது இல்ல வந்து காமெடி எம்எஸ்டி பண்றான். அது இல்ல காமெடி பண்றான் தம்பி. காமெடி வேணாம். இந்த மாதிரிதான் இவன் பேசுறது. இல்ல இன்னொன்னு ப்ரோ, நான் சொல்றேன். நான் ஒண்ணே சொல்றேன். ஆஸ் எம்எஸ்டி ஃபேன்ஸ் எனக்கு வந்து நான் வந்து கம்பீரை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. கம்பீரை நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய அடிச்சிருக்கோம், கடிச்சிருக்கோம். கம்பீர் குலவும் செஞ்சிருக்கோம். பட் ஒரு பாயிண்ட்ல கம்பீர் couldn't play. He stepped down by himself. அவன் மனுஷன் என்ன கேட்டா. இத வந்து 6வது 7வது மேட்ச்ல ருத்ராஜ் பண்ணியிருக்கணும். கேம் மேட்ச் சேஞ்ச் எவ்ரிபடி ஹஸ் எவால்வ்ட். இவன் போட்டு கில்லு போட்டு என்ன பொழக்கிறான் ப்ரோ. அவன் புடிச்சிட்டு அன்னைக்கு இல்ல வந்து அன்னைக்கு என்ன அது தெரியுங்களா? ஆன்சலுட ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா போட்டு அப்படியே ஹராஸ் பண்றான் ப்ரோ போட்டுக்கிட்டு கில்லு. எல்லாருமே கோலி அடிக்க கோலி ஸ்ட்ரைக் ரேட் ஏத்திட்டான் ப்ரோ. நான் என்ன இவன் சொல்றேன்னா, இவனுக்கு ருத்ராஜ் வயசு என்ன ஃபேன்ஸ் ப்ரோ எல்லாம் ஆகுது? ஏன்னா இவனுக்கு ருத்ராஜ் வயசு ஃபேன்ஸ் போய் என்ன? கடிச்சது யாரெல்லாம் தெரியுமா? விராட் கோலி, சுப்மன் கில்லு எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. 150 ஸ்ட்ரைக் ரேட் மினிமம் ஆடுறாங்க எல்லாருமே. நீ ஒருத்தன் தான் இன்னும் 120 130 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு சுத்திட்டு இவ்வளவு நாள் என்ன முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா? சேப்பாக் பிச்சில் ஆடினாராமா. அதனால அவர் வந்து சஞ்சு சாம்சன் அதே சேப்பாக்ல தான் ஆடிட்டு இருக்கான்.
என்ன பாக்குறவன கேனையா? அதாவது நீங்க முட்டு குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி வேணா முட்டு குடுக்கலாம். ப்ரோ அதெல்லாம் உண்மையாயிராது. அட்லீஸ்ட் திஸ் லாஸ்ட் மேட்ச் சாக் தட் கை அண்ட் புட் சாம்சன் அஸ் கேப்டன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பாரு. தப்பு கிடையாது. அவன டிராப் பண்ணிட்டு நான் இப்பயும் சொல்றேன். அவன டிராப் பண்ணிட்டு இப்பயும் அவன வந்து தேஷ்பாண்டேய கூப்பிடுங்க நெட்ஸுக்கு. விரல் மேலயும் அவன போட சொல்லுங்க. அவன போட்டு அவன உட்கார வச்சுட்டு தயவு செஞ்சு சர்ஃபராஸ உள்ள ஆட வைங்க. சாம்சன் கேப்டன்சி குடுங்க. இந்த தூபே இருக்கான்ல 6 சாம்பியன் சொல்லிக்கிட்டே அப்படியே கேட் அவுட் வெளிய போ அப்படின்னு சொல்லி 6 சாம்பியன் சொல்லிட்டு அப்படியே அவன வெளிய அனுப்புங்க. அவனுக்கு பதிலா குர்ஜன் ஆடுங்க. பிரைம் டீம் இருக்கு. அத அப்படியே ரீடெயின் பண்ணீங்கன்னா, இங்க ஒண்ணும் கிடையாது ப்ரோ. இந்த 4 பேர இவனுங்க அப்படியே பண முதலைகள் ப்ரோ. ஆக்ஷன்ல யோசிச்சு பாருங்க. இவன் 18 கோடி. இவன் 11.5 மெகா கோடியா? ஆக்ஷன் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே தப்பு. ருத்ராஜ் மெகா 18, அதிரானா 13, டூபே 13, ஜடேஜா 18 எல்லாமே அவுட். ஜடேஜா விடுங்க. அதெல்லாம் பணக்கதை. இப்ப இருக்க கரண்ட்ல சொல்றேன் பாருங்க. 18 இவன் 11.5 டூபே. எதையோ 30 13, வந்துருச்சு. 13, 13. 13 31 இவனுங்க சேர்ந்து 28 என்னமோ. அப்ப எவ்வளவு ஆச்சு? 60 கோடி. கார்த்திக் சர்மா 110 வேணாம். கோடி. நீ ரோல் 110 கார்த்திக் கோடியில சர்மா. ஒரு நிமிஷம் இருங்க. 110 கோடியில ருத்ராஜ், டூபே, பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா 4 பேத்துக்கே 60 கோடி. இந்த 4 பேத்த அடுத்த ஆ, மினி ஆக்ஷன்ல இவனுங்கள அதாவது கொண்டு அந்த வடிவேலு மீம் தான் வருது. அப்புறம் எப்படி உன் டீம் வழங்கும்? அந்த மாதிரிதான் இவனுங்க 60 கோடி இந்த 4 இல்ல. பேத்துக்கு சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் அதாவது நம்ம ஆக்ஷன்ல பேசினப்போ தேர் ஆர் சோ மெனி கிரிட்டிசிசம்ஸ். என்னெல்லாமோ கிரிட்டிசிசம் வந்துச்சு ஆக்ஷன்ல. கையை நோண்டுறத பத்தி பேசுறான். யங்ஸ்டர்ஸோட வேல்யூ தெரியாம பேசுறான். கடைசியில கியூ இல்ல. இதத்தான் போய் சொன்னோம். நீங்க வந்து அதாவது அனானிமஸ் ஐடி பின்னாடி உட்காந்துட்டு என்ன வேணா அடிக்கலாம் ப்ரோ. அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் ரிசல்ட் கியூ ஆயிடுச்சுன்னா நம்ம தான் வந்து ஓகே சந்தோஷம் சிஎஸ்கே கியூ ஆனதுக்கு வந்து நம்ம தான் வந்து பேச போறோம். அனானிமஸ் ஐடியில் அடிச்சவன வந்து யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. நீங்க வந்து என்ன வேணா அடிக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்கள்ட்ட கியூ இல்ல. இன்னைக்கு தேதிக்கு இங்க தான் உட்காந்துருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா தான் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம். இல்ல எனக்கு ஒன்னாலாம் கிடையாது. நான் கிளம்புறேன் என் பொழப்பாக்குறதுக்கு. அதாவது என்ன தெரியுங்களா? நான் எதுக்கு இவனுக்கு கூட உட்கார போறேன். அதாவது என்ன தெரியுங்களா? ஒரு மலுமட்டி கேப்டன், மலுமட்டி கோச்சு சரிங்களா? அதையும் அட்ரஸ் பண்ணாத ஒரு மேனேஜ்மெண்ட். ஆ அதுக்கும் கீழ போய் நீங்க இந்த கிரிக்கெட் சூப்பர் ஃபேன் பேஜோட கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க. அந்த ஒருத்தன் இருப்பான்ல பெயிண்ட் அடிச்சுட்டு. வி சப்போர்ட் வின் ஆர் லாஸ் வி சப்போர்ட். ஜஸ்ட் இன்ஜுரி. இந்த மாரி மலுமட்டி ஃபேன்ஸ். இந்தியாவில இவனுக்கு சொல்ல நடுவுல இன்னும் நான் எதுக்கு உட்கார்ந்துட்டு இருந்தோம்? இதுக்கு நடுவுல நான் கரெக்ட் உட்கார தான். அதாவது உண்மைய சொல்லட்டுங்களா? உட்காந்துக்க தேவையே இல்ல. அந்த இவன் வில்ஸ் பேட்லாம் போய் பாத்தீங்கன்னு வைங்க. எது கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி காட்டுறாப்ல 7 கப் 5 இருக்கு. கப்பு. அப்புறம் இந்த 5 என்ன கப்பு. ஐபிஎல் எவன் ஆடுற? அடிச்சது? அப்புறம் எதுக்கு? எதுக்கு ஐபிஎல் ஆடுற? இல்ல. ஒரு நிமிஷம். எவன் அடிச்சது? ஃபர்ஸ்ட் நீ ஆ, அத சொல்லு. நீ பழசு பேசுறது பழசு எவன் அடிச்சு குடுத்துட்டு போனான்? ப்ரோ இந்த ஆள்ல தான் ப்ரோ இந்த ஆள் இந்த 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 எனக்கு தோனி கிரிக்கெட் இவ்ளோ ஃபாலோ பண்ணது எனக்கு கெட்ட வார்த்தை தான் வருது. இவன் இந்த ஆள்னால தான். சிஎஸ்கே இவ்ளோ வெறி புடிச்சது இந்த ஆள்னால தான். இந்த ஆள் மணியரா போச்சுன்னு பிராங்க் பண்ணிருக்காப்போ. இப்ப வரேன். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ணிட்டு எனக்கு இந்த ருத்துராஜ் கூட கட்டி உருள்ற சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு அந்த ஆள் போயிட்டாப்ல ப்ரோ. சிஎஸ்கே வந்து எம்எஸ் தோனின்ற ஒரு ஆள 2008 ஆக்ஷன்ல எடுக்கலனா வி ஆர் அ வர்ஸ்ட் டீம் தான் பஞ்சாப். We would have had Ashwin as captain right now, probably. 0 கப். 0 கப், 2 பிளே ஆஃப்ஸ் மேபி. 0 கப். இதுதான் சிஎஸ்கேவோட நிலைமை. இதுதான் உண்மையான நிலைமை. வித்தவுட் எம்எஸ் தோனி. நீங்க வந்து யார யூ ஹேவ் டு எனக்கு வந்து நெக்ஸ்ட் இது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சாக் ருத்ராஜ். ஐ எம் சேஞ்சிங் மை ஸ்டாண்ட்ஸ். ஐ ஹேவ் சம் ஹோப் ஆன் ஃபிளமிங். நான் இன்னைக்கு பிரஸ் மீட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹி இஸ் ஆல்சோ வரிட் தட் பிரசாந்த் டிட் பவுல். பிரசாந்த் ஆப்ஷன் இருந்துச்சு. ஓ! அப்ப இவனுக்கு மேல இவன் லூஸ்ங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு இவன் ருத்துராஜ். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப ஃபிளமிங்கே வந்து தப்பு பண்றான்னு வைங்களேன். இந்த டீம் செலக்ஷன் தான் ஃபிளமிங் தான் பண்றான்னு வைங்களேன். கேப்டன் உன்னால வாய்ஸ் குடுத்து பேச முடியல. உன் கோச் கிட்ட பேசி வாங்க முடியலனா, நீ என்ன மைத்தி கேப்டனா இருக்க? இதே சம்சு சாம்சன்னா சண்டை போடுவான் போயிட்டு. எனக்கு வந்து ஆமா. இல்லன்னா என்ன ட்ரேட் பண்ணி விடுவாருன்னு மிரட்டுவான். எப்படி ராஜஸ்தான் அப்படிதான் மிரட்டுனான். புரியுதுங்களா? அவனுக்கு எது செட் ஆகலையோ ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறான். அது கூட லாய்க்கு இல்லாதவன் அப்ப நீ ஃபிளமிங்கோட மோசம் தான். இவன் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் கம்பீர்ட்ட வந்து இவன் அப்ளிகேஷன் போடுறான்னு நினைக்கிறேன். என்ன கேப்டனா எடுங்க. நான் உங்களுக்கு முட்டி போடுவேன் நல்லா. எந்த கோச்சா இருந்தாலும் நான் முட்டி போடுவேன். எனக்கு பழக்கம் முட்டி போட்டு அப்படின்னு சொல்லி பிளம்பிங் கிட்ட ஒரு டெமோ காட்டுறான்னு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ மேபி நீங்க சொல்றது 100% ரைட்டு. சாம்சன் வித் பிளம்பிங் மைட் ஒர்க் அவுட். அதுதான் நானும் நினைக்கிறேன். எஸ். அதாவது நான் வந்து அதான் நம்ம வந்து ரொம்ப ஹையா எய்ம் பண்றோம். ஃபிளெமிங்க சாக் பண்ண சொல்றதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து ஒத்துப்பாங்களா மாட்டாங்களாலாம் எனக்கு தெரியல. பட் ருத்ராஜ ஈஸியா சாக் பண்ணலாம் அட் திஸ் பாயிண்ட். இதாவது 18 கோடி இஸ் வேஸ்ட். ருத்ராஜ் அண்ட் டூபே ஹேவ் டு பி ரிலீஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன். நீங்க டூபே ரிலீஸ் பண்ணலனா கூட ருத்ராஜ் கையில பேட்டா மட்டும் குடுத்துறாதீங்க.
அவன் தேவையில்ல. பேட் குடுக்கலைன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கலி உட்காந்துருவான். பிகாஸ் ஹி ஹஸ் நோ அதர் பர்ப்பஸ் இந்த டீம். பேட்ட மட்டும் அதாவது அந்த மீம் தான். விக்கெட்ட விட வேணாம்னு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான். அவன் விக்கெட்ட மட்டும் தான்டா விடுவேன். வந்த எல்லா விக்கெட்ட பாலையும் விட்டுறாதீங்க ஜி அப்படின்னு சொன்னேன். அவன் விக்கெட்ட எல்லா பாலையும் விட்டான்டா. அது இத வந்து போன வருஷம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கொலாப்ஸ் ஆனப்போ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பலேருந்து புடிச்சு நின்னுட்டு இருந்திருக்கான். ஆனா நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இவன் வந்து ஓனர் ஐயாட்டெல்லாம் இன்ஜூர் ஆனான் பாத்தீங்களா? அப்பமே நம்ம ரியலைஸ் பண்ணிருக்கோம். ஓனர் ஐயா அங்க போய் நம்மள காப்பாத்திருக்காரு போன சீசனு. ஆமா. ஓனர் ஐயா we are always grateful. This YouTube channel is always ஆமா. grateful for Tushar ஆக்சுவலி Deshpande. பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி உண்மை ப்ரோ. 1 ருத்துராஜ் இருந்த வரைக்கும் 1 வின் 5 லாஸஸ். ஆ, ஆ. போனதுக்கப்புறம் 3 வின்ஸ். போன கரெக்ட். வருஷம். நம்மள இருந்த வந்து வரைக்கும் 1 வின் 5 லாஸ். காப்பாத்திருக்காங்க. போனதுக்கப்புறம் 3 வின்ஸ். எப்படி பார்த்தாலும் வின்னிங் ரேஷியோ பெட்டர் தான். ருத்துராஜ் பேட்டிங் பிடிக்காம இப்போ. அதாவது எனக்கு என்ன புரியலன்னா, இவனுக்கு வந்து நிஜமாலே அதாவது இவன்ட்ட பேட்டிங் ஸ்கில் இல்ல. இவனால டெவலப் பண்ண முடியாதுன்னு கூட சொல்ல முடியாது. இவனுக்கு மண்டையில பிரச்சனை. சீரியஸா இவனுக்கு ஏதோ பிரச்சனை. வி கேனாட் கேரி திஸ் கை. இல்ல, அதான் இல்ல. உண்மை. நான் என்ன சொல்ல இவனால வரேன், நாளைக்கு அவன் போயிட்டு அவன்ட்ட டேலண்ட் இருக்கு ப்ரோ. நாளைக்கு வேற டீம் போயிட்டு பயங்கரமா கூட அடிக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்க பிளேயர் தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. அப்ப நாங்கலாம் இழிச்சவா கூதியானுங்களா? உனக்கு பொறுப்பு குடுத்து, உனக்கு கேப்டன்சி குடுத்து ஆட வச்சா நீ நொட்ட மாட்ட. நீ வேற எங்கேயா போய் கம்பேக் குடுப்பா. நாங்க பாத்துக்கிட்டு ஆ. லாலிபாப் சாப்பிடுமா ஆர்சிபி ஃபேன்ஸ் மாரி. ஏன்டா என்னடா விளையாட்டு இது? எல்லாரையுமே விட்டுருவான் ப்ரோ. என்ன கிரிட்டிசைஸ் வேணா பண்ணிக்கோங்க. என்ன வேணா போட்டுக்கோங்க. எப்படி வேணா திட்டிக்கோங்க. பட் ஒரே ஒருத்தர மட்டும் விடாதீங்க. இப்பதான் டீம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த டீம நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அடுத்த வருஷம் கண்டிப்பா குவாலிஃபை ஆயிரலாம்னு ஒருத்தன் முட்டு குடுத்துட்டு இருக்கான். அவன யாரு மட்டும் விடாதீங்க. அவன மட்டும் நம்பாதீங்க. போட்ட கேஸ் ஆயிருவீங்க. யாரு ப்ரோ? அஸ்வின் அண்ணா தான். வேற யாரு? அவர் குறிப்பிட்டே சொல்லுங்க அந்த ஆளுங்க. எப்படியாச்சும் ருத்துராஜ் கண்டினியூ ஆகட்டும்ங்கறது அந்த ஆள் பிளான். அந்த ஆளுக்கு அந்த ஆள் தெரியாமலும் பிளானும் கிடையாது. இல்லாம, அந்த ஆளு வந்து கரெக்ட்டா ஹி ஹஸ் பல்ஸ்டு. அதாவது நம்ம 2 பேரும் பேசுறது வந்து 10% ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. 90% ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ் காசு அவருக்கு வேணும். ஹி ஹஸ் சென்ஸ்டு தேர் பல்ஸ். 90% ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருன்னா, வில்ஸ் பேட், அன்புடன் மேகநாதன், எல்லோ கிரிக்கெட் பெயிண்ட் சூப்பர் கை, ஃபேன். ஆ. கிரிக்கெட் சூப்பர் ஃபேன் இவனுங்கெல்லாம் என்ன ஆனாலும் 5 கப் அடிச்சதுடா. 5 கப் அடிச்சதுடா. அவன் வந்து ஃபைனல் போயிட்டான். ஆர்சிபி எப்படி டாப் 2வே சீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவன் வந்து அடுத்து 2 கப் 3 கப்னு அடிச்சிட்டு இருப்பான். நீங்க 5 கப் 5 கப்னு பேசினே இருங்க. இன்னும் 5 வருஷத்துல அவன் 5 கப் அடிச்சிட்டு வந்து உங்க கூட நிப்பான். அப்ப எங்க போய் பேசுவீங்க? யார்ட்டயும் பேச முடியாது. ஒத்திட்டு அட் திஸ் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ண வேண்டியதான். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. சீரியஸ்லி நான் போன வருஷம் கூட எனக்கு வந்து ஆர்சிபி மேல ஒரு ஹேட் வாட்ச் இருந்துச்சு ப்ரோ. இந்த வருஷம் ஆர்சிபி செகண்ட் கப் அடிச்சா, ஐ ரியலி டோன்ட் கேர். ஏன்னா, ஐ எனக்கு ஐபிஎல்லே இப்போ ரொம்ப நான் ஹேட் பண்ற டீம், எனக்கு பிடிக்காத டீம்னா சிஎஸ்கே தான். ஏன்னா அவ்ளோ வெறுப்பேத்துறானுங்க. சீரியஸ்லி எனக்கு வந்து இந்த ஆர்சிபி ஜெயிக்க கூடாதுங்கிற அந்த மைண்ட் செட்லாம் போயிடுச்சு. அதான் போன வருஷம். ஓகே ஜெயிச்சா நல்லா விளையாடாங்கன்னா ஜெயிச்சுட்டு போறானுங்க. தே டிசர்வ் இட் அப்படிங்கிற மாரி தான் எனக்கெல்லாம் தோணுது. ஏன்னா, எனக்கு சுத்தமா இந்த டீம் எனக்கு அவ்ளோ வெறுப்பாவுது ப்ரோ. எனக்கு அவ்ளோ கோவம் வருது ப்ரோ இந்த டீம் மேல எனக்கு. ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேனா இருப்பாங்க. அப்புறம் நீங்க சப்போர்ட் பண்றது அப்படியே ஃபெயில் ஆக முட்டு குடுப்பாங்க. அந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீன் மாரி இதுல வந்து அப்படியே ஒரு பாயிண்ட்ல அது ஸ்லிப் ஆகும். இவனுங்க மட்டும் ஜெயிக்கவே கூடாதுடா அப்படின்னு வரும். நானே வந்து ருத்துராஜ் கைக்வாடுக்கே அப்படிதான் எனக்கு இருக்கும் டிரான்சிஷன். ஃபர்ஸ்ட் 2024 கிளட்ச் மேட்ச்ல சோக் ஆனான். அங்க வந்து அதுலேருந்து அந்த 2025 ஆர்சிபி மேட்ச்ல வெளிய வந்து 50 ரன்லாம் பெரிய மார்ஜின் இல்லன்னா. ஃபர்ஸ்ட்டே 14 பாயிண்ட்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு இன்டர்வியூ குடுத்தான். 50 ரன்லாம் பெரிய மார்ஜின். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். ரைட் இவனுக்கு வந்து மண்டையில ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அதுக்கு அப்பலேருந்து என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்பலேருந்து ஹேட்டர். அந்த மாரி ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க வந்து வென் சம்திங் யூ ஆர் சப்போர்ட்டிங் சோ மச் இஸ் நாட் ட்ரையிங் எனஃப், யூ வில் பிகம் எ ஹேட்டர். யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபிளிப் அண்ட் யூ வாண்ட் தெம் டூ பெர்ஃபார்ம் வெல். அதுக்கு வேற வழியே இல்ல. இன்னொன்னு என்ன தெரியுமா ப்ரோ? எனக்கு ருத்துராஜ் எனக்கு இதுமாரிலாம் ருத்துராஜ் முட்டு குடுக்கக்கூடாது. அந்த இதெல்லாம் எப்படி தெரியுமா போயிடுச்சு? ஒண்ணு சிஎஸ்கேக்கு ரொம்ப மோசமா இருக்கான். இன்னொன்னு என்னன்னா, உண்மையாலுமே எனக்கு வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் எதுன்னா, விஜய் நான் சிஎம் ஆனது தான். அப்பலருந்து என் லைஃப்ல இல்ல கேளுங்க. என் லைஃப்ல வந்து நெறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கு எனக்கு லைஃப்ல. உண்மையா சொல்லப்போனா, நான் விஜய் அண்ணாக்கு வந்து கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா, இப்ப நீங்க வந்து இந்த முட்டி வலி பிரச்சனை, தலைவலி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன். அத பத்தி வொரி பண்ட்ருக்கீங்க. திடீர்னு டாக்டர் கூப்ட்டு உங்கள கூப்ட்டு, "உங்களுக்கு கேன்சர்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அந்த மாரி தான் விஜய் அண்ணா நியூஸ் வந்துச்சு. இந்த சிஎஸ்கே பிரச்சனை. இதெல்லாம் எனக்கு ரொம்ப அப்படியே ருத்துராஜ் முட்டு இதெல்லாம் என்னடா விஜய் அண்ணாவே சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாரி அதுலருந்து போயிட்டு ஆக்சுவலா நான் வந்து 2x ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னன்னே தெரியல. என்னோட புரொடக்டிவிட்டிலாம் அவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. மேட்ச் எல்லாமே எனக்கு வந்து அப்படியே பயங்கர கிளாரிட்டி கிடைச்சுது. வாட் ஐ வாண்ட் இன் லைஃப். இந்த கிளாரிட்டி எல்லாம் எனக்கு பயங்கரமா கிடைச்சிருச்சு. அதுல இருந்து இந்த ருத்ராஜர் முட்டெல்லாம் எனக்கு அப்படியே சி போ இவன்லாம் ஒரு ஆளு அப்படிங்கிற மாரி மைண்ட் செட் கொண்டேன். இது முழுக்க முழுக்க தேங்க்ஸ் டூ மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள்.
அவருனால தான் எனக்கு வந்து இது நடந்திருக்கு. ஓ! இந்த கருமத்த ஸ்கிரீன்ஷாட் ரெக்கார்டிங் வேற எடுத்து ரீல்ஸ் வேற போடுவானுங்க. அதுல என் மூஞ்சி வேற இருக்கும். இல்ல 4 பேர் எனக்கு அனுப்பிச்சு எனக்கு வேற கேள்வி கேட்பான். இல்ல அப்படி போட மாட்டாங்க. பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஒருத்தர திருத்திட்டோம் எங்க ஆட்சியில அப்படின்னு சொல்லுவானுங்க. என்னவோ சொன்னா அடிக்காம இருந்தா சரிதான் பாப்பேன். இப்ப இசான் கிஷனு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இசான் கிஷன் வந்து தேவையில்லாத வேலைய பார்க்குறான். அது எதுக்கு வந்து அவன் அப்படி வந்து இப்படி காட்டுறான்? அ ம அதான் அந்த கோழி ஏச்சி போட்டுருக்கும் போல அவன் மேல. என்னன்னு தெரியல. அப்போலருந்து இந்த வீட்டுக்கு போ. என்ன வீட்டுக்கு போகாம எங்க இருப்போம் நாங்க? என்ன கிரவுண்ட்லயா இருக்க முடியும்? கொஞ்ச நேரத்துல அவங்களே வெளிய ஜெயிச்சாலும் தொதல வீட்டுக்கு தான்டா போறோம். இது என்ன கூப்பிட்டு வீட்டுக்கு போன்னு கெஸ்டர் காட்டுற எனக்கு புரிய மாட்டேங்குது. விக்கெட் எடுத்துட்டு இப்படிதான் வெளிய போமானுங்க. இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்லட்டா? அவன் இன்னொன்னு பண்ணது உங்களுக்கு ஹியூமிலியேட்டிங்கா இருக்கா? நீங்க என்ன? ஹியூமிலியேட் தான் ஆயிட்டு இருக்கீங்க. அது இல்ல. உண்மைய சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வரேன். என்ன தெரியுங்களா? இப்படிலாம் எவனும் வாலாட்ட மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா, சேப்பாக் நம்ம ஃபோர்ட்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டோம். இசான் கிஷன்லாம் வந்து நம்மள வந்து இப்படி ஹியூமிலியேட் பண்ற அளவுக்கு நம்ம கேவலமா போயிட்டோம். இதையாச்சும் அவனுங்க ரியலைஸ் பண்ணா பெட்டர். அதுதான் நானும் யோசிக்கிறேன். அது ட்விட்டர்ல வந்து பொங்குறானுங்க. சேப்பா கிரவுட் வந்து எப்பவுமே எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுமாமா. அதுல வந்து இஷான் கிஷன் இப்படி சொல்ட்டானாமா. இனிமே பார்றா நான் உங்கள எஸ்ஆர்எச் ஹேட் வாட்ச் பண்றேனா. அவன் ஐய்யய்யோ! ரொம்ப பயமா இருக்குங்க. இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. எஸ்ஆர்எச் வந்து இப்படிதான் அவனுங்க எஸ்ஆர்எச் கூட ஒரு ரைவல்ரி கிரியேட் பண்ண பார்த்தானுங்க. எப்படி தெரியுங்களா? எங்களுக்கு வந்து அனிருத் பாட்டு ஸ்ட்ரைக் குடுத்துட்டாங்க. ஆக்ஷன்ல இது ஓட விட்டா ஆக்ஷன்ல வந்து இப்படி வந்து எங்கள டிஸ்டர்ப் பண்ட்டாங்க. எஸ்ஆர்எச் என்னடா அது இதுன்னு சொல்லிட்டு ஓவரா எஸ்ஆர்எச்ச கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. அவன் கியூ போட்டான். நீ வெளிய போயிட்ட. உன்ன அவன் எலிமினேட் பண்ணி வேற அனுப்பிச்சு விட்டான். அது இல்லாம போட்டு வேற கைய காமிச்சுட்டான். அ காவியா மரம் தக் லைஃப் அது பண்ணிருச்சு. அ நம்ம இருக்கிற பாட்டும் நிலைமைக்கு கிடையாது. உனக்கு இல்ல, இல்ல. பாட்டும் கிடையாது. உனக்கு பாட்டும் கிடையாது. கியூவும் கிடையாது. ஓடு மாதச்சோத அப்படின்னு சொல்லி அதான். அனுப்பிச்சு விட்டான். காவியா. நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஏற்கனவே இருக்கிற ரைவல்ரியே மேனேஜ் பண்ண முடியல ப்ரோ. இவனுக்கு புதுசாலாம் கிரியேட் பண்ணிருக்கானே. டேய் எந்த நம்பிக்கையிலடா இருக்கீங்க எனக்கு? ஆக்ஷன் ஆக்ஷன் ஒண்ணு முடிஞ்சிட்டோனே வந்துருவானுங்க ப்ரோ. பி குக்டு அப்படின்னு ஒருத்தன் வருவான். அதாவது இருக்கிற எவன எடுத்தாலும் சரி, அவன் வந்து எங்கேயாவது ஒரு ஓரத்துல 2 6 அடிச்சிருப்பான் ப்ரோ. டொமஸ்டிக்ல சையத் முஸ்தாக் அலி டிராஃபில 2 6 அடிச்சிருப்பான். அத தூக்கிட்டு வந்துட்டு எடிட்ட போட்டுட்டு பி குக்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பேட்டிங் லைன் அப் போட்டு அந்த ஸ்கல் எமோஜி அது ஸ்கல் எமோஜி போட்டு அந்த பிரசிலியன் ஃபாங்க் மியூசிக் போட்டு டான் 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 அப்படின்னு போட்டு நீங்க வந்து தமிழ்நாடே ஆக்ஷன் அப்போ வந்து எலிவேஷனுக்கு தான் ப்ரோ மயக்குது. எலிவேஷன் ஆன் போடணும், எலிவேஷன் போடணும். அத நம்பி ஓட்டே நிஜமாலே போடுறானுங்க. ஆனா ஆக்ஷனுக்கு முட்டு குடுக்க 90% மாட்டானுங்களா? 80-90% ஆஃப் த ஃபேன்ஸ் அப்படிதான் இருக்காங்க. எலிவேஷன பார்த்துட்டு அப்பாடா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம். நம்ம கிட்ட 5 கப் இருக்கு. இந்த சீசன் அடிக்கலைன்னா என்ன? அடுத்த சீசன் அடிக்கலைன்னா எத்தனை சீசன் அடிக்கலாம்னா நம்ம 5 கப் வச்சே சமாளிச்சோம் அப்படின்னு இருக்கானுங்க. கிடையவே கிடையாது. நீங்க இப்படியே கன்டினியூ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இஷான் கிஷன் இப்படி போற சொல்ற மாரி வருஷம் ஹியூமிலியேஷன் வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஹியூமிலியேஷன் நினைக்கிறீங்கன்னா, தட் இஸ் பிகாஸ் நீங்க வந்து முட்டு குடுக்குறீங்க. இருக்கிற மீடியாக்கர் டீம் என்ன நடந்தாலுமே நீங்க முட்டு குடுக்குறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ஹியூமிலியேஷன் நடக்குது. ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவே வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்றவன போய் கேள்வி கேளுங்க. அவன ஃபர்ஸ்ட் நீங்க போய் கேள்வி கேளுங்க. இதுக்கு வந்து இது ஒரு டீமு. இது வந்து இந்த இன்ஜூரி டீம் வச்சே 12 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இந்த போன வருஷம் லாஸ்ட்ல இருந்த டீம் இந்த வருஷம் மிடில் ஆஃப் த டேபிள் கொண்டு வந்தாங்க. மிடில் ஆஃப் த டேபிளுக்கு கப்பு கிடையாது. லாஸ்ட்ல இருந்ததுக்கு கப்பு கிடையாது. 3 வருஷம் குவாலிஃபை ஆகாது யாரோட ஈக்குவலன்ட் தெரியுமா? நீங்க 2017, 18, 19 ஆர்சிபி. அதான் நம்ம இப்போ. அதுக்கப்புறம் ஆர்சிபி ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணான். 2020ல இருந்து 6, 7 சீசன்ல 6 பிளே ஆஃப். அத தான் நம்ம பண்ணணும். அத இல்ல. பண்றதுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஆர்சிபி காரன் இத பார்த்துட்டு சொல்லுவான். ஜி நம்மள போய் சிஎஸ்கே கூடலாம் கம்பேர் பண்றாங்க. இங்க பாருங்க சொல்லி அவன சொல்லுவான். அதாவது எங்க வந்து நின்றுருக்கான் தெரியுமா? அதாவது டேய் இவன் யாரு தெரியுமாடா? அப்படின்னு ஒரு மீம் இருக்கு. இவன் அழுதுட்டு அவன்டானா அதாவது அவன் யாருன்னா, அவன் வந்து கால்குலேட்டர் மீமுக்கு ஓனரா இருந்தவன். அவன் நம்மள வச்சு கால்குலேட்டர் மீம் போட்டுட்டு இருக்கான். நம்ம அங்க வந்திருக்கோம். யூ ஹேவ் டு அக்செப்ட் ரியாலிட்டி. திஸ் இஸ் ஹியூமிலியேஷன். யூ ஹேவ் டு அக்செப்ட் தி ஹியூமிலியேஷன். அதாவது அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணாம, இன்னும் நீங்க முட்டு குடுத்துறீங்க. முட்டு குடுக்குறவன் மேல தப்பு இல்ல. அதுக்கு நீங்க வந்து லைக்கும், கமெண்ட்டும் போடுறீங்க பாத்தீங்களா? உங்க மேல தான் தப்பு. திஸ் இஸ் தி ரியாலிட்டி. நான் முட்டு குடுக்குறது இதெல்லாம் இல்ல ப்ரோ. நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படியாப்பட்ட கோச், டீம்லாம் சொல்ல மாட்டேன். கோச், கேப்டன், மேனேஜ்மென்ட் இப்படியாப்பட்ட ஃபேன்ஸ் இதுல உட்கார்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு எனர்ஜி இல்ல. நான் போய் என் பொழப்ப பார்க்குறேன் அவ்வளவுதான். அடுத்த வாரம் நான் வேற ஏதாச்சும் இந்த
பீச் வாலிபால் பொண்ணுங்க ஆடுறது, இந்த மாரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் நான் ஃபாலோ பண்றேன். யாரு தோத்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் அதுல. பாக்குற நான் தான் ஜெயிப்பேன். நான் அந்த மாரி ஏதாச்சும் கண்றாவி புடிச்ச ஸ்போர்ட்ஸ பார்த்து தொலைறேன். இது எனக்கு செட் ஆவல. இந்த அந்த தோனி போயிட்டாரு. நானும் கிளம்புறேன் அவ்வளவுதான். தோனி தான் கிரிக்கெட்டா? உனக்கு பாத்தியா? நீ அப்படி தோனி தான் இருக்கியா? ஆமா நான் அப்படிதான்டா இருக்கேன். விட்டு தொலைங்கடா. அந்த ஆள் தான் ஏன்னா இந்த சைல்ட்ஹுட்ல இருந்து என்ன ஒரு டைம் வரைக்கும் சந்தோஷமா வச்சு என்ன பாத்துக்கிட்டாப்புல. இந்த அறிமுகம் இல்லாத ஒரு மனுஷன் என்ன சந்தோஷமா என்ன கொஞ்ச நேரம் அந்த டிவில என்ன பார்க்க வச்சார்றான். அவர் வரைக்கும் நான் பார்த்தேன். சந்தோஷமா இருந்தேன். நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். சேனல வேணா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லன்னா விஜய் நான் விடாம 5 நிமிஷம் திட்டுறேன். பார்த்துட்டு நீங்களும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவீங்க. திஸ் இஸ் ஸ்டில் அ குவாலிஃபையிங் டீம். மேபி டார்க் ஹார்ஸ் டைட்டில் டீம் கூட போலாம். அதெல்லாம் வந்து குவாலிஃபையர்ல என்ன நடக்குதுன்னு நம்மளால சொல்ல Bro, முடியாது. this bowling unit is such a dark horse, bro. சச் அ And டார்க் ஹார்ஸ் திஸ் அதான் bowling சொல்றேன். unit நம்ம வந்து ரொம்ப நம்மளோட ஆக்ஷன்ல மிஸ்டேக் இல்ல தெரியுமா? நம்ம ஆக்ஷன் வீடியோல பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? இதோட பவுலிங் யூனிட்ட ரொம்ப அண்டர் ரேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா செம்ம ஸ்லீப்பிங் ஜெயண்டா இருந்திருக்கானுங்க இவனுங்க. பயங்கரமான பவுலிங் யூனிட். ஆனா அது என்ன தெரியுமா? எஸ்பெஷலி அகில் ஹுசைன் ப்ரோ. எஸ்பெஷலி அகில் ஹுசைன் கரெக்ட். நம்ம வந்து வெறும் ஆக்சுவலா குட் பை அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். வி நெவர் லைக் எக்ஸ்பெக்டட் ஹி வில் பி திஸ் இம்பாக்ட்ஃபுல். ம். நீங்க இதே பவுலிங் யூனிட்ட சத்தியமா சொல்றேன் எம்எஸ் தோனிட்ட குடுத்தீங்கன்னா 7 அவுட் ஆஃப் 7 ஹோம் மேட்சஸ் ஸ்பின் சோக்க போட்டு முடிச்சிருப்பாப்ல. ம். கன்ஃபார்ம். அண்ட் ப்ரோ அவேல 1 பிரசாந்த் 2 வீரே மேட்ச் போட வச்சிருப்பாரு ப்ரோ. பிரசாந்த் வீரே போட வச்சிருப்பாரு. பிரசாந்த் வீரே போட்டுப்பார். அக்ரி. கார்த்திக் சர்மா போட வச்சிருப்பாரு ப்ரோ. என் அதான் தலைவன். என்னோட கார்த்திக் அதாவது சர்மா நான் 2 என்ன ஓவர் போட நான் வச்சிருப்பாரு ப்ரோ எல்லா என் தலைவன். என்னோட ஃப்ளெமிங் கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஐ அம் ஜஸ்ட் லீவிங் ஒன் கிரிட்டிசிசம் ஃபார் ஃப்ளெமிங். யூ ஸ்டக் வித் ருத்ராஜ் கைக்வாட் திஸ் சீசன். தட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் மிஸ்டேக். அதான் ஐ அம் ஆமாமா. க்ளோசிங் அவுட் தி சீசன் வித் கரெக்ட். திஸ். இப்போ வந்து இதுல நெறைய சூப்பர் ஸ்டார்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. இதுல சில பிளேயர்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. அடுத்த வருஷம் நாங்க எங்களுக்கு பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது. இது என்ன க்ரூமிங் கிரவுண்டே கிடையாது ஐபிஎல் பொறுத்தவரைக்கும். இட் இஸ் த மோஸ்ட் காம்படிட்டிவ் டூர்னமென்ட் இன் தி வேர்ல்ட். கிரிக்கெட் டூர்னமென்ட்ல இதுதான் மோஸ்ட் காம்படிட்டிவ். இங்க வந்து நீ காம்பீட் பண்ண தான் வரணும். க்ரூம் பண்ண வரக்கூடாது. க்ரூமிங்னா நீ வெளிய வச்சு பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்க வந்து கார்த்திக் சர்மா அந்த வந்து ஆர்குமெண்டே 5 தப்பு மேட்ச் ப்ரோ. குடுத்து க்ரூம் பண்ணக்கூடாது. பிரசாந்த் 5 மேட்ச் குடுத்து 7 மேட்ச் குடுத்து அதுக்கப்புறம் க்ரூம் பண்ணிலாம் ரிசோர்ஸ் எடுத்துக்க கூடாது. ரிசோர்ஸ்லாம் இப்ப ஆயுஷ் மாத்ரே வந்த உடனே எப்படி அடிச்சான்? ஊரில் பட்டேல் வந்த உடனே அடிச்சான். அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் தான் நீ அப்படி எடுக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பிரியாங்க் ஷாரி அவனுக்கு எப்படி அடிக்கிறானுங்க? எடுத்த உடனே நீ டேலண்ட்ட ஃபைண்ட் பண்ணி கரெக்ட்டா கொண்டு வரணும். இங்க வந்து பிராக்டிஸ் குடுத்துட்டு என்னமோ அப்பா கம்பெனி பையன் வந்து நடத்துற மாரி கொஞ்ச நாள் நீ கொஞ்சம் வருஷம் நீ நடத்தி பழகுப்பா. அப்புறமேட்டு நீ நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி இது என்ன பிசினஸா ரன் பண்ற? இட்ஸ் a மோஸ்ட் காம்படிட்டிவ் டூர்னமென்ட். அந்த ஆர்குமெண்டே தப்பு ப்ரோ. ஏன்னா ஃபுட்பால்லலாம் இது வேலிட். ஏன்னா ஃபுட்பால்லலாம் ஒரு டீமை நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளேயரே போனாலோ இல்ல டீம் ட்ரேட் பண்ணாலும் அந்த பிளேயர் வெளியே போவான். நீங்க வந்து 3 வருஷமா நீங்க இந்த வருஷம் க்ரூம் பண்ணி அடுத்த வருஷம் க்ரூம் பண்ணி மெகா ஆக்ஷன் வந்துரும். 5 பேர் தான் உங்களால ரீடைன் பண்ண முடியும். அப்ப அவன் போயிருவான். நீங்க யாருக்காக க்ரூம் பண்ணிருக்கீங்க? என்னடா இது என்ன மென்டாலிட்டினே எனக்கு புரியல. எத்தனை பிளேயரோட ரீடைன் பண்ணுவீங்க? இப்பவே ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க ப்ரோ நமக்கு ரீடைன் பண்றதுக்கு. இதுல பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா க்ரூம் பண்ணி யாருக்கு அனுப்ப போறீங்க? இதுல இன்னொன்னு புதுசா ஒண்ணு படிச்சேன். ஜடேஜா போனதுலருந்தே டீம் சரியில்லைங்க. யார்றா நீங்க? டேய் ஏன்டா நீங்க அதாவது என் அவன வந்து ஆர்ஆரே பெஞ்ச் பண்ணிட்டான். இல்ல. அவன் வந்து தயவு செஞ்சு இங்க பாரு. எனக்கு என்ன தெரியுமா? கூட்டத்துல இவனும் சிஎஸ்கே ஃபேன் ஐடென்டிஃபை பண்ணிக்குவான். நானும் சிஎஸ்கே ஃபேன் ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன். இவனும் கூட போய் நம்ம நிக்கிறது அப்படின்னு நெனச்சாதான் எனக்கு விஜய் ஃபேனா இருக்கிறது அதான் பிரச்சனை. விஜய்னா ஃபேன் நானு. ஆனா நான் டிவிகே மெம்பர்ஸ் விஜய் கூட பத்தி சேர்ந்து பேசாதீங்க. ஐடென்டிஃபை விஜய் பத்தி பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், நான் அந்த ஜடேஜா ஃபேனுன்னு இருக்கிறவனே எப்போ தெரியுமா அந்த ஜடேஜா ட்ரேட் பண்ணணும்னு சொன்னப்போ ஆக்சுவலி ஐ எம் ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. பட் எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒரு 4 பேர் வந்தாங்க. அவனுங்க அவனுங்க இன்னும் நம்ம அந்த மென்டாலிட்டி இருக்கும்னு நினைச்சிட்டு ஐடென்டிஃபை ஆறானுங்க. இந்த மாதிரி பேசுறவனுங்கெல்லாம் பழைய அதாவது அந்த அந்த மென்டாலிட்டியில இருக்கிற ஆர்சிபி ஃபேன் தான். அவனெல்லாம் வந்து சிஎஸ்கே ஃபேன் கிடையாது. ருத்ராஜ் கைக்வாட் இஸ் த worst in terms of strike rate among openers who have played 100 balls and 10 innings or whatever. He's the worst in terms of strike rate. யாருக்கு கீழ இருக்கான்னா அஜிங்கியா ரஹானே. அவன் வந்து கரியரோட எண்ட்ல இருக்கான். இவன் மட்டும் அவனுக்கு என்ன கீழ ஸ்டார்டிங்ல இருக்கான். இவனும் எண்ட்ல தான் இருக்கான். நீ புதுசா என்ன ஒரு பேசி இல்ல வயசு அவனுக்கு 37 வயசு ஆச்சுன்னு சொல்றேன். இவனுக்கு 29 வயசு தான் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா விராட் கோலி another 38 year old 37 year old guy. அவனும் 2 பேருமே ருத்ராஜ் கைக்வாடோட பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கானுங்க. சிவம் டூபேயும் கேவலம் தான். ஆனா சிவம் டூபே எங்க இருக்கான்னா ஒரு 10 பேர் இருக்காங்க சிவம் டூபேக்கு முன்னாடி. அவ்வளவு அப்புறம் தான் கேவலமா வரான். அதாவது இவன் வந்து பி, அவன் வந்து ஹெச்டிபி. அதான் உண்மை. எனக்கு என்னன்னா இந்த ருத்ராஜ் முட்டி எப்பனா நிஜமாலுமே விஜய்னா சிஎம் ஆனதுல இருந்து ஸ்விட்ச் ஆனது. எனக்கு வந்து இவெல்லாம் இரலவெண்டா தெரிய ஆரம்பிச்சிட்டான். லைக் உனக்கு கேன்சர்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்பலாம் வந்து எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ரிலவன்ஸாவே எனக்கு தெரியல. ஸோ இட் ஹஸ் பிகம் ஃபிளிப்ட் ஸ்விட்ச் ஆன் மீ. ஐ அம் வெரி சாரி தட் ஐ கேவ் முட்டு டு திஸ் கை. என்னன்னா டு பி ஃபிராங்க் நான் உங்ககிட்ட ஓப்பனா ஒத்துக்கிறேன். அது வந்து ஒரு தோனி பயாஸ் தான். ஏன்னா வந்து ருத்துராஜ கிண்டல் அடிக்கும் போதெல்லாம் எல்லா டைமே தோனி வளரக்கூடா அப்படி இப்படிம்பாங்க. அப்புறம் அது வெங்கட் நஃபு கூட ஒரு கவுண்டர் சொன்னாரு. நானே சொல்றேன்.
இன்னொரு ஒருத்தர் தோனி வளர்ப்புன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? கோலி ஐசிசில கோலி தோனி சக்சஸர் ஐசிசில என்ன பண்ணாருன்றது தோனி சக்சஸர் யாருமே ஜெயிக்க மாட்டாங்க போல. ஏன்னா எனக்கு என்ன தோனி 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 டஸ் நாட் நோ டு பிக் ஹிஸ் சக்சஸர்ஸ் as much as தோனி இஸ் an ஆன் ஃபீல்ட் மேஜிஷியன். தோனி இஸ் an தெரிஞ்சு ஆஃப் ஃபீல்ட் இல்ல ப்ரோ. ஃபெயிலியர். தலைவன் தெரிஞ்சுதான் பண்றான்னு எனக்கு டவுட் இருக்கு ப்ரோ. தலைவன் தெரிஞ்சுதான். ஆமா ப்ரோ. அவன் எடுத்த 2 சக்சஸருமே ஃபெயிலியர் ஆகி இவர வந்து எலிவேட் பண்ணிட்டாங்க. ஆமா. புரியுதுங்களா? ருத்துராஜும் ஃபெயிலியரு, விராட் கோலியும் ஃபெயிலியர் ஆஸ் அ கேப்டனு. ஃபெயிலியர்ன்னு சொன்னா வேற அடிப்பானுங்க. ஃபெயிலியர் ஆஸ் அ கேப்டன். தெளிவா சொல்லிக்கிறேன். ஃபெயிலியர் ஆஸ் அ கேப்டன். இது 2யும் பார்த்துட்டு, எங்க தல இருந்தப்போ ஐசிசி ட்ராஃபிலாம் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. ஐபிஎல் ட்ராஃபில இப்படி வந்துட்டு இருந்துச்சு. எலிவேஷன்ல உண்மையாயிரும். அண்ட் ஹீல் கெயின் இட் இது. பட் வாட்டெவர் இன்னொன்னு என்னன்னா, அவன் வந்து சப்போஸ் இந்தியா டீம் போயி, ஓடிஐ டீம்லாம் அடிச்சு குடுத்தானா, அங்க அப்படியே தலைக்கு கிரெடிட்ஸ் வரும். அப்படியே நான் தலைக்கு லைட்டா கிரெடிட்ஸ் குடுக்க ஆரம்பிப்பேன். இதெல்லாம் தான் ஒரு உள்நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு அவனும் நல்லா இதெல்லாம் பண்ணியிருக்கான். சிஎஸ்கேக்கு நெறைய நீ நல்லா பண்ணியிருக்கான். அது ஒண்ணு. பெரிய ஒரு எக்ஸ்டென்சிவா போய் முட்டு குடுக்குறதுக்கு காரணம் என்ன? அடுத்தது தல பேர சுமக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நெனச்சேன். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணியிருக்கான்னு ஜீவா தோனி வந்துருவாங்க. ஜீவா தோனி ஃபீமேல் வுமன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து அடிக்கட்டும். அவ்வளவுதான். அப்பலருந்து நம்ம வந்து புகழ் பாடுவோம். லீவ் மை பியூட்டிஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் அவ்வளவுதான். யூ ஹேவ் ம். டன் எனஃப். ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ் டன். திஸ் இஸ் இட். அதாவது வி ஹேவ் டு அவனோட டைவர்ஸ். பீக் மொமெண்ட் என்ன தெரியுங்களா? 2021 தான் ப்ரோ. 2021ல 21 வந்து ஆரஞ்ச் கப், எமர்ஜிங் பிளேயர் கப் எல்லாம் வாங்கி, அ விராட் கோலிலாம் ஐபிஎல் கப் கிடைக்குமான்னு நெனச்சு முக்கிட்டு இருந்தப்ப, இவன்ட்ட கப்ப குடுத்து மேல தூக்கி ஹோட்டலுக்குள்ள வளச்சாங்க தெரியுங்களா? அதுதான் பீக் மொமெண்ட். அது ஓகே அவ்வளவுதான். தான். யூ ஹேவ் லிவ்ட் எனஃப். இங்க பாரு. ஐ என்ன திங்க் தட் தெரியுமா? இஸ் ஹிஸ் கரியர் பீக் சம்பாரிச்சிட்ட இங்க ஆல்சோ. பாரு. சம்பாரிச்சிட்ட 18 கோடி சம்பாரிச்சிட்ட. பீக் மொமெண்ட்ட டச் பண்ணிட்ட. தலையோட வாழ்ந்துட்ட. இருக்க பெரிய பிரான்சைஸ்க்கு கேப்டனா இருந்துட்ட. இதுக்கு மேல பெரிய அச்சீவ்மென்ட்லாம் கிரிக்கெட்ல கிடையாது. பண்ணிட்ட ஆல்ரெடி. ஜெயிக்கிற ஓகே வுட்டுரு. டேக் கேர். அடுத்து மூவ் ஆன் ஃப்ரம் திஸ். அவ்வளவுதான் என்னோட கோல். அவன் வந்து ஃபெயிலியராலாம் போல ப்ரோ. எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணான். அவன் நோ, ஐபிஎல்ல நோ. இருந்தப்ப எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணான். ஐபிஎல்ல எஸ். ஐபிஎல் லெஜெண்ட். ருத்ராஜ் இஸ் an ஐபிஎல் லெஜெண்ட். ஐ வில் ரைட் அவ் இட் டு ஹிம். பட் ப்ளீஸ் கோ பி a legend somewhere else. We அதான். cannot carry your legend. தோனி வாண்டட் அனௌன்ஸ் ஹிஸ் ரிட்டயர்மென்ட் எனக்கு தெரிஞ்சு. பீப்பிள் வேர் ஆல்ரெடி சோ சேட் தட் ஹி டிட்ன்ட் கோ அஹெட். அதாவது சிங்கிள் ஹேண்டடா தோனி ரிட்டயர்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணியிருக்காரு ருத்துராஜ். இவனுக்கு வந்து சிஎஸ்கே ஃபேன் தப்பான முடிவு எடுத்துருவானுங்க இந்த டைம்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து அமைதியா போயிட்டாரு எனக்கு இந்த என்னமோ தோணுது. இந்த அதாவது இந்த தோனி கெட்டாத பேசுறான். இந்த ஆளு கூத்த மூடிட்டு அன்னைக்கு 2023ல ரிட்டயர் ஆயிருந்தாருன்னா, நான் இந்த சேனல் பக்கமே வந்திருக்க மாட்டேன்டா. நான் ஐபிஎல்லே பார்த்துருக்க மாட்டேன்டா. இந்த லூசு பையன் அன்னைக்கு ரிட்டயர் ஆகாம என் உயிரை எடுத்துட்டு இருக்கான். ட்ரீம் ரிட்டயர்மெண்ட் ஜடேஜா அடிச்சு வந்து உட்காந்து தலை கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜடேஜா அப்பயே ரிட்டையர் ஆயிடணும். 2 பேரும் போயிருந்தாங்கன்னு வைங்களேன். ட்ரீம் ரிட்டயர்மெண்ட் அவன் பொழப்ப பார்க்க போயிருக்கலாம். அதுவும் இப்போ ஒரு பிராங்க் பண்றானுங்க. இந்த ஆளு இருந்துட்டு தாச்சரு. சென்னை இறங்கி வர்றது, ஏர்போர்ட் வீடியோ போறது என்ன, உள்ள வரப்போறாருன்னு பேசுறது 90% கன்ஃபார்ம்ங்க தோனி ஆட போறாரு. ஆ, என்ன பிராங்க் இதுல கூட பண்ணிட்டு இருக்கீங்களா எங்களை வச்சுக்கிட்டு? ஒண்ணு விளையாடுறாருன்னா ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இல்லன்னு சொல்லி மேட்ச் ஃபிட் இல்ல அப்படின்னா அது முன்னாடியே தெரியாது உனக்கு மேட்ச் ஃபிட் இல்லன்னு. அப்புறம் எதுக்கு எங்களை என்ன வச்சு ஃபோர் பிளே மட்டும் பண்ணிட்டு ஓக்காம போறாங்களா? எப்ப பார்த்தா எரிச்ச மயிரா இருக்கா எங்களுக்கு. ஆக்ஷன் ப்ரெடிக்ஷன் வந்து we have been 100% right. That is the only ஆறுதல் from this. I am really அது இல்ல ஒரு I நிமிஷம் இருங்க. want இத வேற அடிச்சிருந்தானேன்னு வைங்களேன். எப்படி தெரியுமா எடிட் போயிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன்ல இதெல்லாம் தப்பு சொல்றது அது அப்படியே வந்து தரபரபப் பரபரபப் அப்படின்னு சொல்லி எடிட் அப்படியே இவனுங்க இது போற மாதிரி போயிருக்கும். அப்பயும் வந்து இவனுக்கு திருந்த மாட்டானுங்க. நாங்க புளுத்துறோம். ஆமாண்டா புளுத்துறோம்டா. நாங்க புளுத்துறோம்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஆட சொல்றான் அவனுங்கள. ஆல் they are doing is proving us right. ஆமாண்டா நான் புளுத்தி தான்டா. என்னடா பண்ணீங்க? கப்படி சொல்றாங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல அஸ்வின் நான் கோச்சா போடணும்னு வேற ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. எனக்கு அந்த கும்பலை பார்த்தா தான் பயமா இருக்கு. டேய் இந்த ஆளை உள்ள விட்டீங்கன்னா இருக்கிற 12 பாயிண்ட் நீங்க வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது இருக்கிற இல்ல எல்லாத்தையும் ப்ரோ உடைச்சு இந்த ஆளு உள்ள விட்டீங்கன்னா ரவுண்ட் 2 அடிச்சிருக்கு. ஏற்கனவே இப்படிதான் ஹோம் கமிங் கூட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சாருங்க. கோச்சுன்னு கூட்டு வந்து இன்னொரு ரவுண்ட் வாங்குவாப்ல. அவரே தெரிஞ்சுட்டு தம்பி நான் வரல தம்பி போயிடாத அப்படின்னு ஸ்பீடா கத்துவன் கைய காமிச்சு தம்பி போயிடாத போயிட்டு கமெண்ட்ல புடிச்சு கிளி இடிச்சிட்டு இருக்கானுங்க. 2 பேரும் சேர்ந்து ருத்ராஜ் கைக்வாட் 400 ரன் சீசன், 500 ரன் சீசன், 150 ஸ்ட்ரைக் ரேட் ஒரு கமெண்ட் விடாம அடிச்சிட்டு இருக்கானுங்க.
டேய் நீங்களா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் தானடா. என்னடா சொன்னீங்கன்னு வந்து புடிச்சு கேட்டுட்டு இருக்கானுங்க. இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. தே ஆர் நாட் டாக்கிங் தி ரியல் ஹானஸ்டி. அதான் உண்மை. தே ஆர் டாக்கிங் வாட்டெவர் வில் கெட் எடிட்ஸ் ஆன் Instagram, வாட்டெவர் வில் கெட் வியூஸ் அண்ட் லைக்ஸ் ஆன் Instagram ரீல்ஸ் டு கெட் மோஸ்ட் வியூஸ். எங்க எங்க வந்து மஞ்சமாக்கா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எது வந்து ஹிட் ஆகுமோ அதை தான் அவங்க பேசுறாங்க. அதைத்தான் எல்லாருமே பேசுறாங்க. அதை தான் போய் லைக் பண்ணிருக்கானுங்க. நோபடி எல்ஸ் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் அ ஹியூமிலியேஷன் லைக் நோ அதர் ஃபார் சிஎஸ்கே. இந்த அதாவது மாதிரி ஹிஸ்டரியில நாங்க ஹியூமிலியேஷன் ஏன் கிடையாது. நாங்க ஏன் இப்படி கேட்கறோம்? எங்களுக்கு வந்து உண்மையாலுமே வி டோன்ட் கேர் அபவுட் கிரிக்கெட் வியூஸ், கிரிக்கெட் சப்ஸ்கிரைபர்ஸ், கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது. ஐ கேர் அபவுட் மேபி 4 ஆர் 5 மில்ஸ் கமிங் இன்டு டிஎம் அவ்வளவுதான். அது எதுவுமே எனக்கு ரிலவெண்டே கிடையாது. நீ வந்தாவா ஃபன் ஃபாலோ போட்டு போ. அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் நான் வந்து ஒரு அனாலிட்டிக்ஸ் காட்டுறேன். 3 ஃபாலோவர் உள்ள வரானா 2 ஃபாலோவர் வெளியே போறோம். அந்த அளவுக்கு நான் வந்து 18,000 ஃபாலோவர்ங்கிறது கிட்டத்தட்ட 100K ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. பரவாயில்ல. நான் பார்க்குறான், நான் பேசுறத கேட்குறான், திருப்பி போயிடுறான். வரான், ஃபாலோ பண்றான், பேசுறத கேட்குறான், ஓடி போயிடுறான். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 100Kக்கு அந்த ஃபாலோவர்ஸ் அந்த பேஜ் வந்து வருது. ஆனா யாருக்கும் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம சப்ஸ்கிரைப் பாருங்க 29,000 தான் இருக்கும். வியூஸ் பாருங்க 50,000 போகும். இவங்க பேசுறது கேட்கலாம் தான். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா எரிச்சலா அதாவது இவனை நீ பார்த்தாலே சொல்லி எரிச்சலா இருக்கு. இவன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஆனா இவன் பேசுறது ஏதோ நல்லா இருக்கப்பா. சரி நல்லா கேட்போம். இருக்கு. ஒத்துக்கு இத நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா ஒத்துக்கிட்டேன்னு ஆயிரும். நான் ஒத்துக்க மாட்டேன். புரியுதுங்களா? பாயிண்ட் என்ன? இத ஏய் இருந்துக்கோ. எனக்கு அதான் பிரச்சனை. அதான் சொன்னேன்ல. நம்ம 2 பேருக்கும் வி ஹேவ் அதர் ஸ்டஃப் டு டூ. இது வந்து ஒரு பேஷன் ப்ராஜெக்ட். என் வாழ்க்கையில வந்து எல்லாமே விட்டுட்டேன். எனக்கு இந்த சினிமா பெருசா ஃபாலோ பண்றதில்ல. பாலிடிக்ஸ், இது வேர்ல்டு பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் விட்டேன். இது ஒண்ணு தான் ஐ அம் ஹோல்டிங் ஆன் டு இட் பிகாஸ் இட்ஸ் a பீஸ் ஆஃப் மை சைல்ட்ஹுட். திஸ் இஸ் ஸ்டில் த லாஸ்ட் ரிமைனிங் பீஸ் ஆஃப் மை சைல்ட்ஹுட். அதனால தான் ஐ அம் ஃபாலோவிங் திஸ் ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே லைக் திஸ். பட் சிஎஸ்கே இஸ் டூயிங் மேக்ஸிமம் டு டெல் மீ டு கோ அண்ட் லுக் அட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். இதான் நடக்குது. ஐ அம் ரியலி வண்டரிங் டஸ் சிஎஸ்கே டிசர்வ் மை டைம். எனக்கு வந்து இவனுங்க பண்றது எதுவுமே சரியா இல்ல. எனக்கு வந்து நான்லாம் அடுத்த சீசன் ஒன்லி இஃப் ருத்ராஜ் டஸ் நாட் டச் த பேட் ஐ வில் வாட்ச். ஐ டோன்ட் ஈவன் கேர் அபவுட் ஃபிளமிங் அட் திஸ் பாயிண்ட். ருத்ராஜ் should not touch the bat anymore. ப்ளீஸ் பிரிங் சாம்சன் அஸ் கேப்டன். இதுதான் என்னோட ஹம்பிள் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் ஐ வாண்ட் டு see சாம்சன் கேப்டன் திஸ் டீம் அண்ட் ஓகே லெட் ஹிம் லூஸ். ஐ திங்க் ஹீல் ட்ரை எவ்ரிதிங். ஹீல் ட்ரை வாட் ஆர் ஆல் த பெஸ்ட் ஆப்ஷன். ஹி வில் லூஸ். ஓகே லெட் ஹிம் லூஸ். அட் தட் டைம் ஐ வில் சப்போர்ட். ஐ வில் பி தேர் டு மோஸ்ட் சப்போர்ட். இம்பார்ட்டன்ட் இது ஐ வில் வந்து பி நான் தேர் டு சொல்லணும்னு சப்போர்ட் த இருந்தேன். டீம். எக்ஸாக்ட்லி. நான் வந்து சொல்லணும்னு இருந்தேன். வாட் எவர் எக்ஸ்பெரிமெண்ட், வாட் எவர் திங்க் டேங்க் சேஞ்ச் யூ ஹேவ் டு டூ நவ். இப்போ பண்ணாதான் 2027 ஒரு இயர்ல நீங்க ஃபுல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மெகா ஆக்ஷனுக்கு ரெடியா போக முடியும். நீங்க மெகா ஆக்ஷன் அப்போ நீங்க மேனேஜ்மெண்ட்டை சாக் பண்ணீங்கன்னா அவன் வந்து மெகா ஆக்ஷனை திருப்பி உழப்பிட்டு அவன் செட் ஆகிறதுக்கு 2 வருஷம் எடுத்துருவான். ஏஆர் ஸ்ரீகாந்த் மாதிரி தான் வந்து ஃப்ராட் பண்ணுவானுங்க. புதுசா வந்து ஃப்ராட் என்ன பண்ணுவானுங்க. வாட் எவர் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், அதாவது எனக்கு வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்க்கு இதெல்லாம் போகுதா போகல ஏதோ கண்டிப்பா போயிருக்காது. பட் இது எதுக்கு சொல்றோம்னா இதை பார்த்து ஒரு 4 பேர் 4 ட்வீட் போடுவான். அதை எவனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல பார்ப்பான். அதுக்கு தான் சொல்றேன் வாட் எவர் சேஞ்ச் யூ ஹேவ் டு டூ ரைட் நவ். திஸ் இஸ் த டைம் டு டூ த சேஞ்ச். இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா யூ வில் லூஸ் த நெக்ஸ்ட் சைக்கிள் ஆல்சோ. எனக்கு என்னன்னா ஜஸ்ட் ட்ரை ஃபார் த லாஸ்ட் மேட்ச். சொல்ற சேஞ்ச் லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணுங்க. யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட் ஃபார் த லாஸ்ட் மேட்ச். அந்த ருத்ராஜ வந்து தயவு செஞ்சு டிராப் பண்ணிட்டு சர்ஃபராஸ் ஆட வைங்க. ரூபேவ டிராப் பண்ணிட்டு குர்ஜன் அந்த இடத்துல ஆட வைங்க. டீம் வில் லுக் வெரி வெரி ஸ்ட்ராங். நான் திரும்பியும் சொல்றேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சாம்சன்ட்ட கேப்டன்சி கொடுங்க. எதுக்காகனா ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் அ செல்ஃப்லெஸ் பிளேயர். அந்த ஒரு கேட்டகரியிலே அவனுக்கு மூளை இருக்கு. மூளை இல்லாத 2வது விஷயம். He has never been selfish. We can't take a selfish captain. We can't carry a selfish captain. It gives a statement for the next year. Let Ruturaj have some clarity and find other options. சும்மா இதை இழுத்துட்டு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அட்லீஸ்ட் வீல் ஹேவ் சம் ஹோப். அதாவது போன வருஷம் கடைசி மேட்ச் செம்மையா ஆனாங்க தெரியுங்களா ஜிடி கூட. அந்த மாதிரி அட்லீஸ்ட் நாங்க ஒரு வருஷம் கொஞ்சம் ஏதாச்சும் நாங்க ஒரு மாய உலகத்துல சந்தோஷமா வச்சிருப்போம். இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த டீம் அப்படியே அடுத்த வருஷம் இன்ஜூர் ஆகாம வரும். நாங்க அடுத்த வருஷம் கப் அடிப்போம். நாங்க வந்து கனவு கண்டுட்டு இருப்போம். இப்ப நம்மளோட ரைவல்ரி சக்சஸ் ஆயிடுவாங்க. இந்த நான் நிலைமை இவெல்லாம் எப்படியா தெரியுமாடா? டேய் கிவ் 2 பாயிண்ட்ஸ். ஒரு மாமூல் கலெக்ட் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணணும். 2018ல 4 மேட்ச் தோத்தான் நம்மட்ட. எல்லா மேட்சும் தோத்தான். இவன் வந்து சும்மா எடுப்போம்டா. சும்மா 2 பாயிண்ட் கொடுங்க கொடுப்போம்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா ஐ ஹவ் சீன் ஃபர்ஸ்ட் மும்பைலாம் ஒரு ஆளே கிடையாது. நம்மளோட ரைவல் ஆர்சிபி தான். அப்புறம் மும்பை தான் ரைவல். ஆர்சிபிலாம் ஒரு ஆளே கிடையாது. அதுக்கப்புறமா இன்னைக்கு தேதிக்கு எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபின்னு முளைச்சு வந்துட்டு இருக்கானுங்க. நான் வந்து ரொம்ப ஓல்ட்ரா. நான் சிஎஸ்கேவை வந்து பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா ரைவல்ரியும் பார்த்துட்டேன். யூ கேன் ஃபிக்ஸ். அதாவது அடுத்த வருஷம் நம்மளுக்கு ரைவல்ரி எல்எஸ்ஜி தான்.
வாடா வாடா எல்எஸ்ஜி அப்படின்னு சொல்லி மிரட்ட போறானுங்க. அவன் தான் நம்மள 2 டைம் பிளே ஆஃப் போகாம தடுத்து விட்டுருக்கான். 2024, 2026 கரெக்டா கிளம்பி வந்துடுறானுங்க அந்த ஆஸ்திரேலியாக்காரன் எவனாச்சு. என்னவோ பண்ணிடுறானுங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஐபிஎல் வந்து எப்படின்னா, ஃபுட்பால் மாரி கிடையாது ப்ரோ. டக்கு டக்குன்னு வருஷா வருஷம் மாறும். நீங்க வந்து ஆல் யூ நீட் டூ டூ இஸ் பி ஸ்மார்ட் இன் ஒன் ஆக்ஷன் அண்ட் ஒன் மெகா ஆக்ஷன். யுவர் டீம் வில் சேஞ்ச் லைக் ஆர்சிபி டிட். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கம்பேக் எல்லாம் இஸ் வெரி வெரி பாசிபிள். பட் கம்பேக் நடக்க முன்னாடி கம்பேக் சூப்பர் கிங்ஸ் எடிட் போடாதீங்க அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ அம் ஆஸ்கிங். கம்பேக்கு அப்புறம் போட்டுக்கலாம். கம்பேக் முன்னாடியே கம்பேக் 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 பேக் ஷாட் வாங்கிட்டு இருக்க டைம்ல கம்பேக்லாம் போடக்கூடாது. கம்பேக் தான் நடக்கும் அப்புறம். பேக்ல கம் வருது ப்ரோ. அதான் அதான் சொல்றேன். இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஸ்ரேயாஸ் கோபால் ட்ரையே பண்ணல புரியுது. அகீல் ஹுசைனுக்கே ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. நீங்க ஸ்ரேயஸ் கோபால டீம்ல ட்ரை பண்ணினா மட்டும் புடுங்கிருவீங்களா? ஒண்ணும் நடக்காது. ஒருத்தன் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறான், போட்ட உடனேலாம் விக்கெட் எடுக்குறான், ரன் கண்ட்ரோல் பண்றான். அப்படி ஒரு பவுலரே நீங்க கோட்டா கம்ப்ளீட் பண்ணல. இல்ல ப்ரோ டொமஸ்டிக்ல சூப்பரா விளையாண்டுருக்கான் ஸ்ரேயாஸ் கோபால். ஒரு ஒரு மேட்ச் கூட சும்மா கூட பிரசாந்த் ஐயர் மாதிரி எடுத்து ஓவர் கொடுக்காம கூட அவனுக்கு ட்ரை பண்ணல. அதாவது ட்ரை பண்றேன்னு நாங்க 14 கோடி இப்ப பிரசாந்த் ஐயரோட டொமஸ்டிக் ரெக்கார்ட் இவன் தான் நல்லா வச்சிருக்கான். யாரு ஸ்ரேயாஸ் கோபால். இருந்தாலும் ட்ரை பண்ணல. அவனா ஊருக்கு கிளம்புறப்ப அடுத்த வருஷமும் ரீடைன் பண்ணிடுறேன் ஸ்ரேயாஸ் கோபால் அப்படின்னு போடா லவுடி கோபால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி